வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நாம் இந்த காணொளியில் பார்க்க இருப்பது உலக அமைதி. இன்றைய தேவைக்கு இதுதான் முக்கியமான தலைப்பு. வேதாத்திரி மகரிஷி அவர்கள் இந்த தலைப்பை அருமையாக அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். நான் இந்த தலைப்பில் விரிவாக பேச விரும்புகிறேன். பகுதி ஒன்னில் இன்று உலகம் எவ்வாறு இருக்கிறது, உலக நாடுகளின் போர் சண்டை எல்லாம் எவ்வாறு இருக்கிறது என்றதை விரிவாக பகுதி ஒன்றில் கவர் பண்ண முயற்சிக்கிறேன். பகுதி டூவில் நம்ம மகரிஷி அவர்கள் முதலாம் உலகப் போர், இரண்டாம் உலகப் போர் ஆகியவைகளை பார்த்து 14 அம்ச திட்டங்களை ஏற்படுத்தினார். அவைகளையும் விரிவாக பார்க்கலாம். இன்று எனக்கு இந்த உலக அமைதி என்ற தலைப்பில் பேச எவ்வாறு ஆர்வம் வந்தது என்றால், நான் முதல்ல ஆழியாருக்கு 2004 மகரிஷியை போய் பார்க்க போயிருந்தேன். அப்போ 2004 வியாழக்கிழமை அவர் சிந்தனை விருந்து கொடுப்பாரு. 4:30 மணிக்கு அவர் அருள் அரங்கத்தில் சிந்தனை விருந்து கொடுப்பாரு. அப்போ இந்த அன்னைக்கு நல்ல காலமா உலக அமைதி பத்தி அவர் பேசினாரு. அது இன்னும் எனக்கு மனசுல அப்படியே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது. அவர் சொன்ன ஒரு வார்த்தை கூட எனக்கு மறக்கல, அப்படியே இருக்கு. அந்த தலைப்பில நம்ம நிறைய பார்த்துருக்கோம். புத்தாண்டு உலக வேட்புத்தனை உரையிலையும் அவர் சிடி பார்த்துருக்கோம். அதை தான் பேசினாரு. ஸோ அந்த மாதிரி அவர் முதல் உலக போர், இரண்டாம் உலக போர்லாம் பார்த்துட்டு அவர் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு அவர் இந்த உலக அமைதி என்ற 14 திட்டத்தை கொண்டு வந்தார். ஸோ அந்த 14 திட்டத்தையும் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இப்போ உலகம் எவ்வாறு இருக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்துட்டு அப்புறம் போவோம். அது முக்கியமான கருத்து என்னன்னா, தனிமன அமைதி, அமைதிதான் உலக அமைதி. அதுதான் அவருடைய முக்கிய சொல். தனி மனிதன், குடும்பம், சமுதாயம், ஊர், உலகம் இவைகள்லாம் அமைதியா இருந்தால் தான் உலகம் அமைதியா இருக்கும். அதனால தனி மனித அமைதி தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் ஒரு நாடு, அமெரிக்கா உதாரணத்துக்கு, அமெரிக்கா நல்ல நாடுன்னு சொல்றோம். அங்கு இருக்கிற மக்கள் நல்லவர்கள், அரசியல்வாதிகள் நல்லவர்கள், சட்டதிட்டங்கள்லாம் நல்லா இருக்கு, இயற்கை வளம் நல்லா இருக்கு. அந்த நாடு அதனால் நல்ல நாடு என்று சொல்கிறோம். கெட்ட நாடுன்னு நான் எதையும் சொல்ல விரும்பல. எக்ஸ் கெட்ட நாடுன்னா அங்க இருக்கிற மக்கள் மக்கள் சரியில்லாதவர்கள், அரசியல்வாதிகள் சரியில்லாதவர்கள், சட்டதிட்டங்கள் சரியில்லை, இயற்கை வளம் சரியில்லை. அப்பதான் அந்த நாடு கெட்ட நாடு அப்படின்னு சொல்றோம். ஸோ அதனால அங்க மக்களால் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள், சட்டதிட்டங்கள் இவைகள்லாம் சரியா இருந்ததுன்னா அந்த நாடு நல்லா இருக்கும். இயற்கையும் நல்லா அவங்களுக்கு நல்ல வளத்தை கொடுக்கும். அதனால மக்கள் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்றதான் ஸ்ட்ரெஸ் பண்றேன். அதே மாதிரி வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள், இதுதான் நான் முக்கியமா எல்லா இடத்துலையும் சொல்ல விரும்புறேன். இப்போ மக்கள் நல்ல நல்ல விவரமா நல்ல எப்படி இருக்கணும், எப்படி வாழணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ஆட்சியாளர்களை மாற்றி நம்ம நாட்டை சரி பண்ணலாம், உலகத்தையும் சரி பண்ணலாம். அதனால நம்ம பொறுப்பு நம்ம மக்களுக்கு தான், நமக்கு தான் உள்ளது. அதை தான் மகரிஷி நிறைய திருப்பி திருப்பி தனிமன அமைதின்னு சொல்றாரு. அதை நம்ம சீரியஸா எடுத்து மனசுல உள்வாங்கி நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றது ஒவ்வொருவரும் நினைச்சாதான் இந்த உலகம் நல்லா இருக்கும். அதனால இதை பத்தி தான் நான் நிறைய உதாரணம் சொல்ல போறேன். இது இந்த காணொளி எதுக்குனாக்க, வேதாத்திரி மகரிஷியின் கொள்கைகளை பரப்பவும் உலக அமைதி விரிவாக விளக்கவும் தான் இந்த காணொளி. இதில் வரும் எந்த மதத்தையும் எந்த நாட்டையும் குறிப்பவே இல்லை. உதாரணத்துக்காக சில நாடுகளை பற்றி பேசுவேன். அதனால எந்த நாட்டையும் தரக்குறைவாகவும் எந்த மதத்தினரையும் தரக்குறைவாகவும் இது எதற்கும் உட்பட்டதல்ல. இது பொதுவான கருத்து தான் என்னுடைய இந்த காணொளியில். வேதாத்திரியம், அவர் வேதாத்திரி மகரிஷியினுடைய முக்கியமான பாடல் போரில்லா நல்லுலகம்,
பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தருத்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள், பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை, ஒன்றே தேர்ந்தெடுத்தல். ஸோ இதுவே இந்த பாடல்ல எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. இந்த பாடல்களுடைய வரிகளை மட்டும் நம்ம கடைப்பிடிச்சோம்னா இந்த உலகம் ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நல்லா எழுதியிருக்காரு, எனக்கு நல்லா புரிஞ்சிருக்கு. இது எல்லாரும் திருப்பி திருப்பி இந்த பாடலை படிக்கணும். இது எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணிட்டாரு. 14 அம்ச திட்டங்களையும் கவர் பண்ணிட்டாரு. இப்போ இந்த பக்கம் பாருங்க, உலக அமைதி. நான் பேசுறது நல்லா புரியுதுங்களா மேடம்? நல்லா கேக்குதுங்க, நல்லா ஆ, புரியுது. சரி சரி. அப்புறம் நம்ம இந்த பக்கம் தனி மனிதன், ஒரு ஃபேமிலி நல்லா இருந்தாதான் இந்த உலகமே நல்லா இருக்கும் அப்படின்றதுக்கு தான் இந்த ரெண்டு படம் இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம், நமக்கு டைம் குறைவா இருக்கு நிறைய. இப்போ இன்னொரு பாடல், உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் அப்படின்ற ஹெட்டிங்ல மகரிஷி இறைவனுக்கு ஒரு வேண்டுகோள் கொடுக்கிறார். என்னன்னா, இறைவா, நாற்கர்ம யோகம் நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை எண்ணுலத்தே எழுப்பி விட்டாய் அறிவேன். அப்படின்னா என்ன சொல்றான்னா, நற்கர்ம யோகம் ஆகிய உலக சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய என் மனதை என்னுள்ளே எழுப்பி விட்டாய். உலக சமுதாயத்துக்கு தொண்டு செய்ய என் மனதில் எழுப்பி விட்டாய், நான் உணர்வேன். உறைவாய் என் எண்ணுளத்தறிவாய் உனக்கு எனை தந்தேன். ஒரு சிறிய தொண்டனாக எனையுலகு காப்பு, முறையாக தலைவர்களை அறிஞர்களை இணைந்து முழு அளவில் மனித குலம் உணர்ந்து ஏற்க செய்வாய். மறைவாக மாந்தருளே அறிவாய் நீ உளநீ. ஸோ மறைவாக மாந்தருளே அறிவாக உளநீ மண்ணுலகில் மக்களிடம் பரவ வேண்டும். அவர் என்ன சொல்றாருன்னா கடைசியில, நீதான் மாந்தராக இருக்கிறீங்க, மாந்தராக இறைவா நீதான் மாந்தராக இருக்கிறாய், இதை நான் அறிவேன். மண்ணுலகில் மக்களிடம் இதை நீ பரவ விட வேண்டும் அப்படின்னு இறைவனுக்கு வேண்டுகோள் விடுக்கிறார். எவ்வளவு அழகான கருத்து பாருங்க. இது நல்ல உண்மையான நல்ல கருத்து. இதுதான் இப்ப நான் பேசுனதெல்லாம் கரெக்டா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ போரில்லா நல்லுலகத்தை பத்தி தான் இந்த ஸ்கிரீன். அடுத்தது அடுத்த பாடலும் இறைவனுக்கு ஒரு வேண்டுகோள், அதையும் இந்த ஸ்கிரீன்ல போட்டிருக்கேன். இப்ப என்னுடைய முக்கியமானது, வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள். மக்களின் வாக்குதான். அதை பத்தி தான் ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பேச போறோம் இந்த உலக அமைதிக்காக. இப்போ முதல்ல உலகத்தை பத்தி நம்ம புரிஞ்சுக்குவோம். உலகத்துல 7 கண்டங்கள் இருக்கு. நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, யூரோப், ஆசியா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா. இன்னும் 4 கண்டங்கள் இருக்கு. இந்த 4 கண்டங்களும் வெவ்வேறு தன்மையில் இருக்கு. அதுதான் அது அவங்க ஒவ்வொரு உணவு வகைகளும், அவங்க கேரக்டர், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி நம்ம ஸ்பிரிச்சுவலா டெவலப் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த உலக அமைதி என்ற தத்துவம். அடுத்த ஸ்லைடு. இந்த மக்களை பாருங்க. இது 195 நாடு இருக்கு இப்போ உலகத்துல. ஸோ 195 நாடுகள் இருக்கு. அவங்க ஒவ்வொரு நாடும் பாருங்க, ஜெர்மனி இப்படி இருப்பாங்க, ஜார்ஜியா அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்க உணவு பழக்க வழக்கங்கள், அவங்க உடைகள், ஸோ அவங்க எல்லாருமே கலர், ஹைட்டு, வெயிட் எல்லாம் வித்தியாசமா இருக்கும். இதான் உலக நாடுகளுடைய. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருடைய உணர்வும் ஒரே மாதிரி இருக்கும் சொல்ல முடியாது. அவங்கள எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும்னா நம்ம வேதாத்திரி மகரிஷினுடைய கொள்கை, பண்பாடுனால்தான் தான் இவங்களை எல்லாரும் ஒருங்கிணைச்சாதான் நம்ம உலகம் போரில்லா நல்லுலகம் ஆகும். அதுக்கு சில சஜஷன் நான் கடைசி ஸ்லைட்ல சொல்றேன். நான் 14 அம்சம் 14 அம்ச திட்டங்களையும் கடைபிடிக்கணும். பட் ஆரம்பத்துல என்னென்ன பண்ணணும் அப்படின்ற என்னுடைய வியூஸை நான் இங்க சொல்லியிருக்கேன். அடுத்தது பார்ப்போம். இப்ப பாருங்க, மனிதரில் வேறுபாடு எதனால்? கருவமைப்பு,
உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம். ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ போட்டிருக்கேன். எல்லாம் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து அமெரிக்கன், இவர் வந்து ரஷ்யா, இவர் வந்து ஆஸ்திரேலியா, இவர் வந்து சவுதி அரேபியா, இவர் வந்து சவுத் ஆப்பிரிக்கா, இவர் வந்து கனடா. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி இருக்காங்க. அதனால அவங்க எண்ணங்களும் வேற வேற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த வேறுபாடு இதனால தானே தவிர, பட் எண்ணம் வந்து ஒரே மாதிரியா இருந்தாதான் உலக அமைதி ஏற்படும். ஸோ இது பாருங்க. இப்போ அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல அந்த பீப்புள் வந்து இப்படிதான் இருப்பாங்க. இவர் வந்து கனடா, இங்க எல்லோ கலர் கனடா நாடு, இங்க இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த கனடா நாட்டில் இப்படி இருப்பாங்க. இவர் வந்து ஈரோப்பு, ஐஸ்லாந்து, கிரீன்லாந்து இங்கெல்லாம் இருக்கிற பீப்புள் வந்து இப்படிதான் இருப்பாங்க. ஸோ இவர் வந்து பிரேசில், சவுத் அமெரிக்கா, சவுத் அமெரிக்காவில் இப்படி இருப்பாங்க. இங்க பார்ப்பாங்க கருப்பா இருக்காங்க. இவங்க ஆப்பிரிக்கன் பீப்புளெலாம் இப்படி தான் இருப்பாங்க. இங்க சவுத் ஆப்பிரிக்கன் பீப்புள். இங்க ரஷ்யாவில் வந்து இப்படி இருப்பாங்க. ஸோ இவர் வந்து குவைத்து, அரபிக் கண்ட்ரிலாம் இந்த மாதிரி இருப்பாங்க. இவர் வந்து ஆஸ்திரேலியாவில் இப்படி இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள். அந்த தட்பவெப்பநிலை, அங்கே இருக்கிற உணவு பழக்கங்கள்னால ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உடல் அமைப்பு இருக்குது. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா, இவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக நம்ம இப்ப ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி எண்ணங்கள் இருக்கும், செயல்பாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். அவங்களை எல்லாரையும் ஒருங்கிணைக்கிறதுக்காக யுஎன்ஓன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன். அந்த யுனைடெட் நேஷன் ஆர்கனைசேஷன்ல எல்லா நாடுகளும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் உறுப்பினர்கள். ஆனால் 5 நாடுகள் தான் அது வீட்டோ பவர்னு சொல்லுவோம். அவங்க 5 பேர் தான் இந்த டிசிஷன் மேக்கிங். அவங்க ஆப்பிரிக்கா, ஆசியா, லத்தீன் அமெரிக்கா, வெஸ்டர்ன், ஈஸ்டர்ன், நான் பர்மனெண்ட், சைனா, பிரான்ஸ். இந்த நாடு வந்து சைனா, பிரான்ஸ், ரஷ்யா, யூகே அண்டு யுஎஸ்ஏ, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இவங்க தான் பர்மனெண்ட் மெம்பர். இவங்க தான் செக்யூரிட்டி கவுன்சிலில் இவங்க தான் மேஜர் டெசிஷன் எடுக்கிறவங்க. பட் இது வந்து இந்த யுஎன்ன்றது எப்படி இருக்குன்னா ஒரு பவர்லெஸ் ஆர்கனைசேஷனா இருக்கு. அதனால தான் இந்த உலகத்துல இப்போ எல்லாம் சண்டை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இது பவர்லெஸ். இவங்களுக்கு வந்து இந்த யுஎன்ஓக்கு வந்து மிலிட்ரி பவர் கிடையாது. தே டோன்ட் ஹவ் மிலிட்ரி பவர், நோ எக்யூப்மெண்ட், ஏதோ மிலிட்ரி இதெல்லாம் கிடையாது. ஒன்லி பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ் தான் இருப்பாங்க. பீப்புள் வந்து அங்கே சண்டை நடந்ததுன்னா அங்க போய் அமைதியை ஏற்படுத்துறதுக்காக தான் இருக்கு. ஆனா அவங்க கையில 2 பேரை சண்டை போடுறாங்கன்னா அதை தடுத்து நிறுத்துற அளவுக்கு அவங்க கையில கெப்பாசிட்டி இல்லை. அந்த மாதிரி யுஎன்ஓ இருக்கிறதுனால தான் இப்போ உலகத்துல நிறைய உக்ரைன், ரஷ்யா பவர் நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிகள்லாம் சண்டை நடந்துகிட்டு இருக்கு இப்போ ப்ரெசன்ட்லி. ஸோ இந்த யுஎன்ஓன்ற ஆர்கனைசேஷன் வந்து ப்ராப்பரா இல்லை. ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு பல்ல பிடுங்கின சிங்கம் மாதிரி இருக்கு. சிங்கத்துக்கு வந்து பல்ல பிடுங்கிட்டா யாராவது பயப்படுவாங்களா? அதே அந்த மாதிரி நிலைமையில தான் இந்த யுஎன்ஓ இருக்கு. அதனால ரொம்ப பிரச்சனையா இருக்கு இப்போ உலகத்துல. ஸோ இது இப்போ பாருங்க, இப்போ நிறைய ஆர்கனைசேஷன் பிரிக்ஸ்ன்னு இருக்கு. பிரிக்ஸ்ன்னா பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சாரி, இந்தியா. பிரிக்ஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் அமெரிக்கா, சவுத் ஆப்பிரிக்கா. இது பிரேசில், சவுத் ஆப்பிரிக்கா, ஸோ அப்புறம் இந்தியா, சைனா, ரஷ்யா. இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு பிரிக்ஸ்ன்ற நாடுகள் இருக்கு. அதுக்கப்புறம் G7 ஒரு நாடு இருக்கு. G7 7 நாடு: கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யுனைடெட் கிங்டம், யுனைடெட் ஸ்டேட்ஸ். G7. G8 ரஷ்யாவும் கூட சேர்ந்துருக்கு. G8ல. G20 நாடுகள்ல இப்ப நம்ம மோடி கூட இந்த G20 நாடுகள்ல தலைவராக இருக்காரு. இந்த 20 நாடுகள் எல்லாம் 20 நாடுகள் சேர்ந்தது G20. இந்த மாதிரி நிறைய ஆர்கனைசேஷன் இருக்கு. அசோசியேஷன் அண்ட் குரூப் ஆஃப் ஆர்கனைசேஷன்லாம் இருக்கு. பட் யாராலும் இப்ப ரஷ்யா அண்ட் அமெரிக்கா நினைச்சாதான் இது முடியும். சைனா, இவங்க 3 கண்ட்ரி தான் இப்போ உலகத்திலேயே ஹைலி பவர்ஃபுல்லா இருக்காங்க. அவங்க நினைச்சாதான் எதுவுமே பண்ண முடியும் அப்படின்ற நிலைமை இருக்கு.
நிறைய பேர் எல்லாம் டிவி எல்லாம் பார்ப்பாங்க. இப்ப எல்லாமே உலகத்துல என்ன நடந்துகிட்டு இருக்கு, சண்டை என்ன நடந்துகிட்டு இருக்கு, டாரிஃப் வார்லாம் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ ஜஸ்ட் இட் இஸ் ஒரு என்னுடைய இந்த உரை வந்து ஒரு அடிஷனல் இன்ஃபர்மேஷன் தான். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவை எடுத்துக்கிட்டிங்கன்னா லோ பாப்புலேஷன், அங்கே பாப்புலேஷனே ரொம்ப குறைவு. அவங்க நம்ம எல்லா உலகத்தில் இருக்க பீப்புளெலாம் போயிட்டு அவங்க பிரெயின் வந்து அங்கே வந்து கொடுக்குறாங்க. இந்தியா, சைனா, அந்த மாதிரி வேரியஸ் கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளெலாம் போய் அந்த நாட்டை டெவலப் பண்ணுறாங்க. ஹை மிலிட்டரி பவர், அவங்க மிலிட்டரி பவர் வந்து வெரி ஹை மிலிட்டரி பவர் இருக்கு. ஸோ அதுதான் இதனுடைய முக்கியமானது அமெரிக்காவினுடைய இது. டாப் 10 கண்ட்ரிஸ் வித் ஹையஸ்ட் மிலிட்டரி ஸ்பெண்டிங் இன் 2023. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா யூஎஸ் பில்லியன், ஓ, இது வந்து யூஎஸ் 916 பில்லியன் யூஎஸ் டாலர். இவங்க தான் மேக்சிமம் டெவலப் பண்ணுறாங்க. அப்புறம் சைனா வந்து 296 பில்லியன் யூஎஸ் டாலர், ரஷ்யா 109, அண்ட் இந்தியா 83.6, சவுதி அரேபியா 75. இவங்கெல்லாம் மிலிட்ரிக்காக இவ்வளோ செலவு பண்ணுறாங்க. ஸோ இவங்க பட் அவங்க மிலிட்ரி எஜுகேஷனுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி 3% தான் இருக்கு. மிலிட்ரிக்கு 13% இருக்கு. இவங்க இந்த மாதிரி யுஎஸ் பட்ஜெட்டு, அமெரிக்கானுடைய பட்ஜெட்டு எஜுகேஷனுக்காக ஒன்லி 3%, மிலிட்ரிக்கு வந்து 13%. டோட்டல் இது வந்து 5.8 ட்ரில்லியன் யூஎஸ் டாலர் அவங்க பட்ஜெட்டில் எஜுகேஷனை விட மிலிட்ரிக்கு தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி உலக நாடுகள் எல்லாருமே அவங்க மெடிக்கல், எஜுகேஷன் இதெல்லாம் விட மிலிட்ரியை தான் அதிகமாக டெவலப் பண்ணுறாங்க. மிலிட்ரிக்காக தான் ரொம்ப செலவு பண்ணுறாங்க. இஸ் நாட் அட்வைசபிள். ஸோ இது வந்து உலக சமாதானத்துக்கு அட்வைசபிள் கிடையாது. சமாதானம் அடையணும்னா அந்த மிலிட்ரி பவர் குறைக்கணும். நாலேஜ், பசங்களுடைய படிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும். எஜுகேஷன், மெடிக்கல், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதுக்கு பண்ணணும். பட் இப்போ உலக நாடுகள்லாம் அந்த மாதிரி இல்லை. ஸோ இந்த எக்ஸாம்பிளை இதை நீங்கள் பார்க்கலாம், இந்த கிராஃபில் எவ்வளோ கிளியராக இருக்கு பாருங்க. ஸோ இப்போ அடுத்தது யுஎஸ்ஏ அண்ட் சோவியத் யூனியன். இப்போ வந்து நேட்டோ அண்ட் வார்ஷான்னு ரெண்டு ஆர்கனைசேஷன் இருக்கு. நேட்டோன்னா நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன், அண்ட் வார்ஷா பேக்ட், வார்ஷா அக்ரிமெண்ட். இப்போ சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் ரெண்டு பொலிட்டிக்கல் ஆப்போசிங் பொலிட்டிக்கல் பார்ட்டி, பொலிட்டிக்கல் அஸ் வெல் அஸ் எக்கனாமிக் காசஸ் த கோல்டு வார் இருக்கு. இதுக்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்றதுக்காக இந்த நேட்டோனாக்கா யூரோப் அண்ட் அமெரிக்கா சேர்ந்தது நேட்டோ. நம்ம லிஸ்ட்ல பார்ப்போம். இந்த எல்லோ கலர் இருக்கிறதுல நேட்டோ நாடு, எல்லோ கலர்ல நேட்டோ நாடு. வார்ஷாவில் வந்து வார்ஷா ஃபேக்ட்ல இந்த கிரே கலர் இருக்கிறதுல யுனைடெட் சோவியத் யூனியன் ரிப்பப்ளிக், ஈஸ்ட் ஜெர்மனி, போலண்டு, செக்கோஸ்லோவேக்கியா, ஹங்கேரி, ருமேனியா, பல்கேரியா, ஸோ அல்பாமினா. ஸோ இந்த மாதிரி நாடுகள்லாம் வார்ஷா ஃபேக்டில் இருந்தது. ஸோ நேட்டோ நாடுகள்லாம் இந்த எல்லோ கலர் ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, டென்மார்க், நார்வே, யுனைடெட் கிங்டம், ஐஸ்லாண்டு, போர்ச்சுகல் இதெல்லாம் நாட்டோ நாடுகள். ஸோ இன் 1955 இந்த யுஎஸ்எஸ்ஆர் இருந்தது, யுனைடெட் சோவியத் ரிப்பப்ளிக்கா இருந்தது. இப்போ ரஷ்யான்னு பேர் மாற்றிட்டாங்க. 1995 இவங்க தான் ஒரிஜினல் மெம்பர். யுஎஸ்எஸ்ஆர், ஈஸ்ட் ஜெர்மனி, போலண்டு, ஹங்கேரி, செக்கோஸ்லோவாக்கியா, ரோமானியா, பல்கேரியா, அல்பமினா. நேட்டோ நாடுகளில் 32 மெம்பர் நாடு இருக்கு. நேட்டோவில் வந்து 32. ஸோ நேட்டோவில் பெல்ஜியம், பல்கேரியா, கனடா, செக்கோஸ்லோவாக்கியா, டென்மார்க் இந்த நாடுகள்லாம் நேட்டோ நாடுகள். ஸோ இந்த மாதிரி ரெண்டு குரூப்பாக இருந்தது. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னாக்கா, இப்போ உக்ரைன் அண்ட் ரஷ்யாவை சண்டை எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து வார்ஷா ஒப்பந்தம் எப்படி இருந்ததுன்னா, 1995 யுஎஸ்எஸ்ஆர் அண்ட் போலண்டினுடைய தலைநகர் வந்து வார்ஷா. போலண்டில் அந்த சோவியத் யூனியனுக்கும் மற்ற ஈஸ்டர்ன் யூரோப் நாட்டுகளுக்கும் 1995 நடந்தது. இது ரெண்டுத்துக்கும் வார்ஷா ஒப்பந்தம்னு பேரு. அப்புறம் கொஞ்ச நாளா ஈஸ்ட் ஜெர்மனி விலகிடுச்சு. அப்போ வந்து 1991 யுஎஸ்எஸ்ஆரும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. யுஎஸ்எஸ்ஆர் கொலாப்ஸ் ஆயிட்டு எல்லாம் பிரிஞ்சு போயிடுச்சு. யுஎஸ்எஸ்ஆர் டிசால்வ்ட் இன் 1991. ஃபர்தர் 20 years வார்ஷா கண்ட்ரிஸ்
வேற இந்த வார்ஷா குரூப் வந்து கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் நேட்டோ நாடுகள் தான் ஃபர்தரா இருந்தது. ஸோ இப்போ வந்து வார்ஷா குரூப் ஆஃப் நாடுகளே இல்லை, நேட்டோ நாடுகள் தான் இருக்கு. ஸோ இப்போ பார்க்கலாம். இப்போ ப்ரெசன்ட் ஃபைட்டிங். ஸோ இது வந்து ஒரு ஃபேமிலி டிவைட் ஆச்சுனாக்கா எப்படி சண்டை வரும் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் நடந்துகிட்டு இருக்கு. இட் இஸ் ஒரு ஃபேமிலியா இருந்தது முன்னாடி. பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடில் நேட்டோ நாடுகள் ரஷ்யா, ஈஸ்ட் ஜெர்மனி, போலந்து, இந்த நாடுகள்லாம் ரஷ்யா கூட தான் இருந்தது. ரஷ்யாவில் ஒரு பெரிய பிக் பிரதர்னு வச்சுங்களேன். ரஷ்யா வந்து ஒரு ஃபேமிலியில பிக் பிரதரா கூட அவங்க சின்ன பசங்கள்லாம் இருந்தாங்க. இப்போ அவங்கெல்லாம் பிரிஞ்சு ஃபேமிலி டிவைட் ஆயிட்டு அவங்கெல்லாம் வந்து இந்த நேட்டோ நாடுகளாக சேர்ந்துட்டாங்க. நேட்டோ நாடுகள்ல கூட சேர்ந்துட்டா என்ன ஆகும்னா, அந்த நேட்டோ படைகள் வந்து இந்த பார்டர்ல வந்து அவங்க மிலிட்ரி இருக்கும். ஸோ இப்போ பிரச்சனை என்னன்னாக்கா, இப்போ எதுதான் அந்த பிரச்சனைன்னா, இங்க ரெட் சீன்னு ஒன்று இருக்கு. இங்க இந்த பக்கம் நான் அடுத்த ஸ்லைட்ல காமிக்கிறேன். இந்த உக்ரைனுடைய இங்க கிழக்கு பக்கம் ரெட் சி, பிளாக் சி, சாரி, பிளாக் சீன்னு இருக்கு. அந்த கடல்ல வந்து அமெரிக்கா மற்ற சைனாலாம் வந்து கடல் ஆக்குபை பண்ணுவாங்க. அதனால இப்ப ருஷ்யா என்ன சொல்றான்னாக்கா, நீ இந்த நேட்டோவில் சேரக்கூடாது, உக்ரைன் வந்து நேட்டோவில் சேரக்கூடாது. நீ நேட்டோவில் சேர்ந்தேன்னா நேட்டோ படைகள்லாம் இந்த பார்டர்ல வந்துடும். அப்புறம் இந்த கடல்ல வந்து வாணிபங்கள்லாம் இந்த ரஷ்யா வந்து வாணிபமே பண்ண முடியாம போயிடும். இந்த நார்த்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐஸா இருக்கும். ஒன்லி சவுத் போர்ஷன் ஆஃப் ரஷ்யா தான் வந்து வணிகத்துக்கு யூஸ் ஆகும். அதனால வந்து இங்க இருக்கு பாருங்க, இதான் இந்த கிருமியா, இந்த கலர் இருக்கு இல்லையா, இங்கே தான் போர் படைகள், இதுதான் வந்து ரஷ்யா பிடிச்சி வச்சிட்டு இருக்காங்க. இந்த உக்ரைன் ஒயிட் கலர். ஸோ இந்த உக்ரைன்ல இங்கே வந்து ரஷ்யா ஆக்குபை பண்ணிட்டு இருக்கு. இந்த ஏரியா இதை விட்டுட்டாங்கன்னா மற்ற உலக நாடுகள்லாம் வந்து இந்த கடல்ல ஆக்குபை பண்ணி ரஷ்யாவுக்கு த்ரெட் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனை வந்து இது ஜெலன்ஸ்கின்னு ஒரு பிரசிடென்ட் இருக்காரு. அவரு வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னதுனால ரஷ்யா வந்து கோபம் அடைஞ்சு உக்ரைன் மேல போர் எடுத்துட்டா. இதுக்கு மெயின் ரீசன் வந்து மற்ற நாடுகளா இருக்கு. இப்ப லுத்துவேனியா, லவிட்டா, இஸ்டோனியா, இவங்கெல்லாம் வந்து தனி நாடா இருக்காங்க. அவங்க நேட்டோவிலையும் ஜாயின் பண்ணல, ரஷ்யாவு கூட இல்லை. தனியா நாடா இருந்தா ரஷ்யாவுக்கு பிரச்சனை இல்லை. அவங்க வந்து நேட்டோ கூட ஜாயின் பண்ணக்கூடாது அப்படின்ற கட்டளை இருந்ததுனால. பட் இந்த உக்ரைனுடைய பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி வந்து ஒரு இம்மெச்சூர்டு மாதிரி, அதை நான் அடுத்த ஸ்லைட்ல சொல்றேன். அவர் வந்து அஹ், ஒரு நடிகரா இருந்தார். நடிகர்னா ஒரு ஆக்டரா இருந்தார். அந்த ஜனங்க அவருக்கு ஓட்டு போட்டு, அதை இங்க இருக்கு பாருங்க, யுனைடெட் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி ஆக்டர், பீப்புள் ஓட்டட், ராங் டிசிஷன் கிரியேட்டட் த வார், கண்ட்ரி டெஸ்ட்ராய்டு. ஸோ இது என்னன்னாக்கா, அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் லீடர், ஒரு மெச்சூர்டா பிஹேவ் பண்ணாதனால, அவரை நான் நேட்டோவை ஜாயின் பண்ண போறேன்னு சொன்னதுனால ரஷ்யாவை கோவம் வந்து அவன் மேல குண்டு மழையா பெழிஞ்சு உக்ரைன் மேல லாட் ஆஃப், அந்த கண்ட்ரி ரொம்ப நல்ல கண்ட்ரி. நம்ம இந்தியாவுல இருந்து நிறைய பேர் அங்க போய் டாக்டர் படிக்கிறதுக்கு, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் நிறைய போயிட்டு அங்க டாக்டர் படிக்கிறதுக்கெல்லாம் படிச்சுட்டு, நல்ல கண்ட்ரி, நல்ல பீப்புள். அது வந்து டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுச்சு. அது வந்து அது பிரச்சனை என்னன்னா, வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள் அப்படின்னு நம்ம மகரிஷி ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு. அந்த ஜனங்களுக்கு யாருக்கு ஓட்டு போடணும், அவரை கரெக்டான ஆளான்னு தெரியாம, அவர் படத்துல நம்ம ஒரு நாள் முதல்வன் ஒரு படம் பார்த்திருப்பீங்க, நம்ம அர்ஜுன் நடிச்சது. அந்த ஒரு நாள் முதல்வன் மாதிரி அவரு படத்துல இதே சிமிலர் கேரக்டர், ஒரு நாள் நான் முதல்வன் ஆனான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துல நடிச்சாரு. அந்த பீப்புள்லாம் போயிட்டு பிளைண்டா ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு செலக்ட் பண்ண உடனே அவருக்கு ஆளத் தெரியல. ஆளத் தெரியாத மக்கள் வாழத் தெரியாதனால ஆளத் தெரியாம ஓட்டு போட்டு அந்த நாட்டையே ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால அதுதான் நம்ம மகரிஷி சொன்ன வேத வாக்கு. வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள். அந்த மக்கள் நல்லா இருந்திருந்தாங்கன்னா அந்த ஆட்சியாளர் நல்லா இருந்திருப்பாரு. அவங்க தெரியாம ஓட்டு போட்டு தலைமையிலே மண்ணை மாறி கொஞ்சிட்டு மாதிரி பண்ணிட்டாங்க.
ஸோ இதுதான் நம்ம மகரிஷியுடைய வேத வாக்கு அங்க எந்த அளவுக்கு உண்மையாகுது அப்படின்றதுக்கு இது ஒரு டிபிக்கல் எக்ஸாம்பிள். இது ஒரு நல்ல உதாரணம். அந்த மக்கள் வந்து அவர் நடிச்சாரு, ஒரு நாள் முதல்வன் மாதிரி நடிச்சதுனால அவருக்கு ஓட்டு போட்டு இந்த மாதிரி அந்த கண்ட்ரியே பாவம் குழந்தைகள் இந்த போட்டோ எல்லாம் அடுத்தது வருது. இங்க பாருங்க, இங்க பாருங்க இந்த குழந்தைகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அந்த பில்டிங்லாம் எப்படி உடைஞ்சிருக்கு பாருங்க. ஸோ இதுதான் இங்க சோவியத் யூனியன், இங்க போலண்டு. ஸோ போலண்டு இங்கே தான் உக்ரைன். இதுதான் இந்த போர்ஷன் தான் உக்ரைனு. அடுத்து இதெல்லாம் பிளாக் சி இங்கே தான் இருக்கு. பிளாக் சி இந்த இதெல்லாம் இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ இந்த ஜனங்கள்லாம் பாருங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்க. இது கஷ்டத்துக்கெல்லாம் காரணம் அந்த ஜெலன்ஸ்கி அவர் பிரசிடென்ட் அந்த செலக்ட் பண்ணி அவர் வாழ தெரியாத மக்கள் ஆள தெரியாத ஆட்சியாளரை கொண்டு வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அடுத்தது பாருங்க. இப்போ இங்க இது பாருங்க, இந்த பில்டிங் எல்லாம் எப்படி கொலாப்ஸ் ஆயிருக்கு பாருங்க. இவர் தான் ஜெலன்ஸ்கிங்க. இவர் தான் ஜெலன்ஸ்கி. இவரை பத்தி நான் இன்னும் சொல்றேன். இப்போ வந்து இந்த ரெட் கலர் இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து ரஷ்யா வந்து பிடிச்சி வச்சிருக்கு. ரஷ்யா உக்ரைன் வார் லாஸ்ட் ஈஸ்ட் லேண்ட், இந்த கிழக்கு பக்கம் இருக்கிற லேண்டை வந்து ரஷ்யா பிடிச்சி வச்சிருக்கு. இப்போ இன்னொரு விஷயமும் இருக்கு, நான் ஃபர்தராக சொல்றேன், இன்னும் ஒன்று ஒன்றா சொல்றேன் நான். ஸோ இந்த போட்டோ எல்லாம் பாருங்க எப்படி டேமேஜ் ஆயிருக்கு பாருங்க. இந்த பில்டிங்லாம் ஏவுகணையெல்லாம் அப்படியே மழையா பொழிஞ்சு ஜனங்கள்லாம் எப்படி இந்த ஜனங்கள்லாம் அங்கங்க இடம் குடிசையில இருக்கிற மாதிரி இருக்காங்க. ஸோ இது வந்து இப்போ இது இந்த மாதிரி பார்த்தோம். இப்போ யுஎஸ்ஏ அமெரிக்காக்காரன் அரை அமெரிக்காக்காரன் வந்து இந்த குரங்கு மாதிரி இங்க வந்து ரஷ்யா ஒரு பக்கம், இந்த பக்கம் உக்ரைன் ஒரு பக்கம். இந்த நாட்டை வந்து இந்த நாட்டுல வளமான நாடுகள், அங்க மினரல்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. இப்போ அமெரிக்காக்காரன் என்ன சொல்றான்னா, நான் போர் படையெல்லாம் உனக்கு கொடுத்தேன், அந்த போர் படைக்கு பதிலாக $150 மில்லியன் ஈக்குவலண்டா உங்க நாட்டினுடைய வளத்தை, அங்க செல்வங்களை, கோல்டு இருக்கு, லித்தியம் இருக்கு. லித்தியம்னா பேட்டரி மேனுஃபேக்சரிங்க்கு லித்தியம் யூஸ் ஆகும். அந்த லித்தியம் இருக்கு, அதெல்லாம் எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இந்த குரங்கு இதை யுஎஸ்எஸ்ஏ எங்க, உக்ரைன் எங்க, இந்த பக்கம் ரஷ்யா. ஸோ இந்த குரங்கு வடைய இதை துண்டு போட்ட மாதிரி இந்த உக்ரைன் நாட்டை ஒரு யுஎஸ்எஸ்ஏ வந்துட்டு உக்ரைனையும் இதை பாதி பாதியாக பிரிச்சுக்கிறாங்க. ஸோ அந்த நாட்டையே கெடுத்து விட்டுட்டாங்க. இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் டோட்டல் கொலாப்ஸ், அதை விட்டுருங்க, அது ரைட்டு. ஸோ இதுதான் இதனுடைய இது. ஸோ ரொம்ப ஸ்பீடாக போக வேண்டியதாக இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இஸ்ரேல். இப்போ உக்ரைன் அண்ட் ரஷ்யா பார்த்துட்டோம். இப்போ இன்னொரு நாட்டில் இப்போ என்ன நடக்குதுன்னா, உலகத்தில் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேல் அண்ட் இஸ்ரேலும் லெபனானுக்கும் சண்டை நடக்குது. நான் அது டீட்டெயில்டாக அப்புறம் பார்ப்போம். இப்போ வேர்ல்டில் போர் படைகள்லாம் எப்படி இருக்குன்னா, இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு மிசைல் விடுறாங்க. இந்த மிசைல் லான்ச் இங்க இருந்து பண்றாங்க. இங்க ஆப்போசிட்ல இருந்து அதை தடுத்து நிறுத்துறாங்க. இஸ்ரேல் அயன் டோம்னு சொல்றது. இது நான் அயன் டோம்னா இஸ்ரேல்ன்ற வேர்ல்டுலயே அவங்க கண்ட்ரி சுத்தி ஒரு இரும்பு வளையம் மாதிரி வச்சிருக்காங்க. அங்க அந்த வளையத்தை வச்சுட்டாங்கன்னா, அந்த வளையத்தை வச்சுட்டாங்கன்னா ஏதாவது மிசைல் வந்ததுனாக்கா அதை பாதி வழியிலே நிறுத்திடுவாங்க. அதுதான் இந்த பக்கம் இன்கமிங் ப்ரொஜெக்டைல், இன்டர்செப்டர் மிசைல், இவங்க இங்க வந்து ஃபயர் பண்றாங்க, இங்க இருந்து அதுக்கு ஈக்குவலண்டா ஸ்டாப் பண்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு உலகத்துல அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இங்க பாருங்க, இங்க இருந்தே மிசைல் விடுறாங்க, இங்க இருந்து ஆப்போசிட்டா ஈக்குவலா போயிட்டு ரெண்டும் இங்க நடுவான்ல கொலாப்ஸ் ஆகுது. ஸோ இங்க பாருங்க அந்த மிசைல்ல இங்க விடுறதெல்லாம் எப்படி நம்ம பட்டாசு விடுற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி உலகத்துல இப்போ இவ்வளவு சண்டைனாக்கா நம்ம நினைக்கிற மாதிரி கத்தி வாள் டேங்கர் தரைப்படையெல்லாம் இப்போ போயிடுச்சு. இப்போ தரைப்படையெல்லாம் போயிடுச்சு. ஸோ அதனால இந்த வேர்ல்டு வார்னாக்கா இந்த மாதிரி தான் நடக்குது. இதுல ஒன்று மிஸ் ஆச்சுனாக்கா ஒரு இடத்துல போய் வந்ததுன்னா லட்சக்கணக்கான பீப்புள் இறந்துருவாங்க. ஸோ
ஸோ அதுதான் இன்றைய நாளினுடைய சுச்சுவேஷன். ஸோ இந்த மாதிரி இஸ்ரேலில் ஒரு டூம் மாதிரி இருக்கு, அயன் டூம்னு சொல்றது. அந்த அயன் டூமை அந்த நாட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ அடுத்தது பார்ப்போம். ஸோ military power as a sensor-based missile to attack enemy missile. சப்போஸ் இங்கே எனிமி மிசைல் ஒன்று வந்ததுனாக்கா ரஷ்யாவில் அவங்க பார்டரில் அந்த நாட்டை சுற்றி சென்சார் பேஸ்டு மிசைல் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஆப்போசிட்லேருந்து அமெரிக்காவிலேருந்து எங்கேயாவது இருந்து ஒரு மிசைல் வருதுன்னா சென்சார் பேஸ்டு ரஷ்யா மிசைல் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும். பாதி தூரம் வரும்போது அது கேட்கும், அந்த மிலிட்ரி பீப்புளை, பெரிய லெவல் ஆளுங்களை கேட்கும். நான் வந்து ஆக்ட் பண்ணுவேன், நான் வந்து பதிலுக்கு நான் போய் அதை நிறுத்துவா வேண்டாமான்னு கேட்கும். அதுக்கு யாராவது ஒருத்தர் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னு வச்சுங்க, இதை வந்து தப்பா கூட டியூ டு சம் மிஸ்டேக்கு ஏதாவது வந்தது தப்பா கூட அது வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலன்னா இது தப்பு, நீங்க டோன்ட் ஆக்ட் இஃப் நாட் அக்னாலஜ் பை ரஷ்யா 5 டாப் ஆஃபிஷியல் இட் வில் அட்டாக் ஆட்டோமேட்டிக்கலி. ஆட்டோமேட்டிக்கா இங்க இந்த பக்கம் இருந்து இப்படி வர்றத இங்க இருந்து போய் இங்க வெடிச்சிரும். இது இது அந்த நாட்டு மேல எந்த நாட்டுல வருதோ அந்த நாட்டு மேல இதை கொண்டு போட்டுரும். ஸோ அதுதான் அந்த மாதிரி வேர்ல்டு லெவல்ல டெவலப் பண்ணி வச்சிருக்காங்க. நம்ம அந்த காலத்துல World War I and II நடந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ வெரி அட்வான்ஸ்டு எல்லாமே. நம்ம ட்ரோனு இந்த மாதிரி எல்லாமே அந்த மாதிரி தான், வெரி ஃபாஸ்ட். இதுக்கு பேரு, இந்த கர்வுக்கு பேரு பேலஸ்டிக் மிசைல். இங்க இருந்து இப்போ அமெரிக்காவில இருந்து விட்டாங்கன்னா இங்க சைனாவுக்கு வரும். நீங்க ஆளுங்கள்லாம் நேரா வர வேண்டிய அவசியமே இல்லை, இந்த கர்வு அதுதான். இங்க விட்டாங்கன்னா சர்ன்னு இதுக்கு வந்து பேரு பேலஸ்டிக் மிசைல். ஒரு பேரபலிக் கர்வு மாதிரி இப்படியே வந்து இந்த இடத்த எந்த இடத்துன்னு ஜிபிஎஸ்ல அந்த இடத்த லொக்கேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடத்துல வந்து அட்டாக் ஆகும். ஸோ இதுதான் இது பேலஸ்டிக். அப்புறம் ஹைப்பர்சானிக் கைடட் வெஹிக்கிள்னு பேர். ஹைப்பர்சானிக் கைடட் வெஹிக்கிள்னா சப்போஸ் இங்க இருந்து விடுறாங்க, ஆப்போசிட்ல இருந்து இன்னொன்று வருதுன்னு வச்சுங்க, இது வந்து கொஞ்சம் தள்ளி போகும். இப்போ 2 பஸ் இடிக்க வர்றாங்க அப்படின்னா இன்னொரு பஸ்ஸுக்காரன் கொஞ்சம் தள்ளி போறான்ல, அந்த மாதிரி இந்த மிசைல் வந்து இது ஹைப்பர்சானிக் கைடு வெஹிக்கிள்னு பேர். இந்த ஹைப்பர்சானிக் இப்படி போகும், ஆப்போசிட்ல இருந்து இங்க இப்படி வருதுன்னா இது கொஞ்சம் தள்ளி போகும், ரெண்டும் இடிக்காது. பேலஸ்டிக்ல ரெண்டுமே இடிச்சிடும். இங்க இடிக்காத போய் அந்த எந்த இடத்துல போனோமே அப்படியே இட் இஸ் ஜிக்ஸாக்கா போய் அந்த இடத்துல வெடிக்கும். அந்த மாதிரி எக்யூப்மெண்ட் எல்லாம் உலகத்துல இருக்கு. ஸோ இதுதான் இதனுடைய பேலஸ்டிக் அண்டு ஹைப்பர்சானிக்னா என்ன அப்படின்றதுக்காக சொன்னேன். இப்போ அந்த மாதிரி உலகத்துல எவ்வளோ டெவலப் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்கு. இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் இப்போ 1961 இப்போ அடுத்தது நம்ம ரஷ்யா உக்ரைன் பார்த்தோம், அப்புறம் பாலஸ்தீனியன் பார்த்தோம். இப்போ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் வர்சஸ் சைனா. இந்தியாவில் வந்து நிறைய காஷ்மீர்ல வந்து இந்த கிரீன் கலர்லாம் பாகிஸ்தான் ஆக்குப்பை ஆயிட்டு இந்த இந்தியாவை பிடிச்சி வச்சிருக்கு. சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாகிஸ்தானோட சண்டை நடந்து இதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வந்து சவுத்தில் இருக்கோம், நமக்கு தெரியாது. கவர்மெண்ட்டு பேப்பர்ல வந்தாதான் நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. இங்கே தான் இது வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த பிரச்சனை. இந்த பக்கம் ஈஸ்ட் சைடில் சைனா பிடிச்சி வச்சிட்டு இருக்கு ஒரு போர்ஷன். இதெல்லாம் வந்து நீங்க கேட்க போனீங்கன்னா சண்டை தான் வரும். அதனால வந்து இந்தியா வந்து சைலண்டா இருக்கு, ஒன்றும் தெரியாத மாதிரி அமைதியா சரி போனா போது பிடிச்சிட்டு போறாங்க, ஸோ இதுக்காக சண்டை போடுறதா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டாக்கா எல்லாம் இந்த ஜம்மு காஷ்மீர் போயிடும், டெல்லி போயிடும், யூபி போயிடும், எல்லாமே அஃபெக்ட் ஆகும். அதனால சண்டை போடாம இருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் திபெத், இங்கே சிக்கிம் இந்த பக்கமும் கொஞ்சம் போர்ஷன் அருணாச்சல பிரதேஷ்லயும் பிடிச்சி வச்சிருக்காங்க சைனா. அந்த மாதிரி நிறைய ஏரியாவை காஷ்மீர்லயும் இங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்தியாவுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. பட் போர் வராம பாத்துக்கிறாங்க, அது ஒரு சந்தோஷமான விஷயம் நமக்கு. போர் வராம பாத்துக்கிறாங்க. ஸோ அதனால நம்ம சேஃபா இருக்கோம், நமக்கு தெரியல. வெளியில அங்க மிலிட்ரியில நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அவங்க நடக்கிறது அது கவர்மெண்ட்டுக்கு தான் தெரியும். அந்த மிலிட்ரி பீப்புள் தான் தெரியும், பேப்பர் லீக் ஆகாது. அதனால நம்ம எல்லாம் சேஃபா இருக்கோம். அந்த விதத்துல நமக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இங்க தான் இந்தியா இருக்கோம், நம்ம இங்கேயா இருக்கோம்.
இப்போ சைனா பாருங்க. சைனா வந்து வார்ஷிப் இங்கே ஸ்ரீலங்காவில் போர்ட்டெல்லாம் டெவலப் பண்ணுறதுக்காக சைனாவுக்கு சாரி ஸ்ரீலங்காவுக்கு லோனு கொடுத்து அங்கே ஒரு பெரிய ஷிப்பு வந்து ஸ்பை ஷிப்பு நம்ம இந்தியாவை மானிட்டர் பண்ணுறதுக்காக இங்கே இந்தியாவில் என்ன நடக்குது, எங்கே மிலிட்ரி எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க எல்லாம் மானிட்டர் பண்ணுறதுக்காக சைனானுடைய ஷிப்பு வந்து இங்கே நிறுத்தி வச்சிருக்காங்க. எங்கள் ஸ்ரீலங்காவினுடைய ஒரு போர்ட்டில் அவங்களுக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு நிறைய அமௌண்ட்டை பணத்தை கொடுத்து அந்த இடத்த அவங்க ரெண்ட்டுக்கு வாங்கிட்டாங்க. ரெண்ட்டுக்கு வாங்கி அந்த இடத்துல உக்காந்துட்டு இதை மானிட்டர் பண்றாங்க. இப்போ சைனா வந்து இந்த லைன் போட்டிருக்குல்ல, இங்கெல்லாம் அவனுடைய கப்பல்கள் இதெல்லாம் மூவ் ஆயிட்டு இருக்கோம், எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து எப்படியெல்லாம் உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக இதை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் என்ன பிரச்சனைன்னா, பீப்புள் லிவிங் ஸ்டாண்டர்ட் பர் கேபிட்டா இன்கம் இந்தியா வர்சஸ் சைனா. இப்போ வந்து பர் கேபிட்டா இன்கம்னாக்கா நம்ம இந்தியாவினுடைய வருமானம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பீப்புள் அப்படி போட்டால் இந்தியாவுக்கு வந்து 1.8 lakhs ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆளுக்கு ஆவரேஜா ஆவரேஜா இன்கம் வந்து பர் கேபிட்டா இன்கம் இஸ் 1.8. சைனா வந்து 10.5 lakhs பர் இயர் ஒரு ஆளுக்கு. ஸோ அந்த அளவுக்கு சைனாலாம் ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங். நம்ம வந்து ஏதோ இருக்கிறத வச்சுட்டு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப இந்த கொசு தொல்லைகள், தண்ணி வராது, பஸ் ஃபெசிலிட்டி கிடையாது. ஸோ இதெல்லாம் அதுக்கு காரணம் வந்து பாப்புலேஷன் டென்சிட்டி. சைனாவில் வந்து 151 பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். சைனா பெரிய கண்ட்ரி, ரொம்ப அகலமான கண்ட்ரி. அது பாப்புலேஷன் டென்சிட்டி இந்தியாவில் வந்து 453 ஸ்கொயர் பர் பீப்புள் பர் ஸ்கொயர் கிலோமீட்டர். அதனால்தான் நம்ம நாட்டில் எங்கே போனாலும் ரோட்டில் பயங்கர பஸ்ஸும் காரும் ரஷ்ஷாக இருக்கு. தட் மீன்ஸ் சின்ன ஏரியாவில் நிறைய ஜனங்க. நம்ம நாட்டில் வந்து இப்போ 140 crore பீப்புள் இருக்காங்க இந்தியாவில். ஸோ நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே இருக்கு. அதனால பர் கேபிட்டா இன்கம் எல்லாம் குறையுது. ஸோ அதனால வந்து நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட் ரொம்ப குறைவா இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு ஹவு த நம்ம நமக்கும் சைனாவும் கம்பேர் பண்ணும்போது நம்ம லெவல் எப்படி இருக்கு. அதே மாதிரி நம்ம விசா ஃபாரின் கண்ட்ரிக்கு போனோம்னாக்கா விசான்ற ஒன்று இருக்கு. விசா வேணும். அந்த கண்ட்ரிக்கு போகிறது பர்மிஷன் வாங்கிட்டு போகணும். பர்மிஷன் இல்லாமல் நம்ம பாஸ்போர்ட்டில் அவங்க விசா அந்த நாட்டுக்கு எதுக்காக போகிறோம், எப்போ திரும்பிங்க அப்படின்றலாம் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த விசா வாங்கிட்டு போகணும். பட் இதே அமெரிக்கன் சிட்டிசனாக இருந்தால் அவன் வந்து உலகத்துல எந்த மூலைக்கும் போகலாம். அவன் வந்து அவன் பாஸ்போர்ட் இருக்குதுன்னா நீ எந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்ற மட்டும் தெரியும். நீங்க விசாவே வேண்டியதில்லை. தட் மீன்ஸ் அவங்க வந்து நல்ல பீப்புள், அவங்க உலகத்துல எந்த கண்ட்ரிக்கும் போகலாம் அப்படின்றத தான் இண்டிகேட் பண்ணுது. ஹாப்பினஸ் ரேங்க். ஹாப்பினஸ் ரேங்க் அப்படின்னா ஜனங்களுடைய சந்தோஷ நிலை எப்படி இருக்காங்க அப்படின்னா 195 நாட்டில் நம்ம 118வது ரேங்க் கடைசியில இருக்கும். நம்ம 118ல இருந்து 118 இதுக்கு 119க்கு கிட்ட 195க்கு கிட்ட இருக்கும். ஸோ நம்ம இந்தியாவில் சர்வே எடுத்து பார்த்தல பீப்புள் வந்து அவ்வளோ ஹாப்பியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் ஹாப்பியஸ்ட் கண்ட்ரினாக்கா சுவிட்சர்லாந்து, ஃபின்லாண்டு, இந்த மாதிரி சில கண்ட்ரிலாம் பீப்புள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. சந்தோஷமா இருக்காங்கன்னா அவங்க டே டு டே லைஃப்ல நீங்க எங்கேயோ ஒரு வேலை நடக்கணும், ஒரு ஆபீஸ் போறீங்கன்னா அது கரெக்டா நடக்கும். நம்ம நாட்டில் இந்த லஞ்சம் எல்லா பிரச்சனையும் இருக்கு. போற வழியில எவ்வளோ பிரச்சனை, எதுவுமே ஹாப்பியா நம்ம சந்தோஷமா இருக்கிறது இல்லை அப்படின்ற இண்டிகேஷன் தான் அந்த ஹாப்பினஸ். இப்போ உதாரணத்துக்கு நம்ம இந்தியன்ஸ் அமெரிக்காவிலேருந்து நாடு கடத்தினாங்கல்ல, அது இந்த மாதிரி கையில விலங்கு போட்டு ஸோ இந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க, கையிலையும் கால்லையும் விலங்கு போட்டு. ஸோ இதெல்லாம் என்ன எதுக்காகன்னா நம்ம நாட்டினுடைய நிலைமை அவ்வளோ போரா இருக்கு.
நம்மளை வந்து அவ்வளோ வெளிநாடுகள்லாம் நல்லா ட்ரீட் பண்ணுறதில்ல. அது காரணம் நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட், நம்ம வாழும் தரம் வந்து ரொம்ப குறைவு கம்பேர்ட் டு வெளிநாடுகள். ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே நம்ம எப்படி இருக்கணும், வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள் என்ற அஹ், மகரிஷினுடைய பொன்மொழிக்கு ஏற்ப நம்மெல்லாம் எப்படி வாழணுன்றத நமக்கு தெரியல. ஸோ அடுத்தது பார்ப்போம். இது வந்து இஸ்ரேல் லெபனான் சண்டையில், இது இஸ்ரேல் லெபனான்னாக்கா இஸ்ரேல் இங்கே இருக்கு, லெபனான் இங்கே இருக்கு. ஸோ இந்த ரெண்டு நாட்டுக்கும் சண்டை. இப்போ சண்டைக்கு முன்னாடி அந்த நாடு இப்படி இருந்திருக்கு, எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க, நல்லா இருந்திருக்கு. ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனை என்னன்னா, எல்லாம் மத கலவரம். மத கலவரங்கள்னா லெபனானுடைய தீவிரவாதிகள் இஸ்ரேல் மேலே சண்டை போடுறது, இவங்க திருப்பி அவங்க போடுறது, இந்த மாதிரி சின்ன கண்ட்ரி இது வந்து இப்போ அது ரெண்டுத்துக்கும் சண்டை ஆகி இது அடுத்தது பாருங்க இந்த மாதிரி இருக்கு. இதுதான் இஸ்ரேல் அண்ட் பாலஸ்தீனியன் அவங்க பில்டிங், அவங்க வீடெல்லாம் இந்த மாதிரி நிலைமையில தான் இருக்கு. ரெண்டு பேரும் நடந்து போறாங்க பாருங்க. ஸோ இவ்வளோ மோசமா இருக்கு. இது எல்லாம் இந்த உலகத்துல நடந்துகிட்டு இருக்கு, இஸ்ரேல் பாலஸ்தீனியன் வார்ல. ஸோ இங்க பாருங்க காசா சிட்டி எப்படி இருக்கு பாருங்க, அப்படியே உருக்குலைஞ்சு ஃபுல்லா தரமட்டமாயிடுச்சு, சுத்தமா ஒண்ணுமே இல்லை. அந்த ஜனங்கள்லாம் எப்படி இருப்பாங்கன்னே தெரியல. இந்த ஜனங்கள்லாம் நடந்து போறாங்க பாருங்க ரோட்ல. இதான் ரோடு. ரோட்ல பாவம் இந்த குண்டு மழை பொய்யன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் பயந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. ஸோ இதான் காசா சிட்டி. ஸோ இந்த மாதிரி ஹிரோஷிமா நாகசாகில இந்த ஜனங்க குண்டு போட்டு எப்படி ஆயிருக்காங்க பாருங்க. ஸோ இந்த மாதிரி உலகத்துல ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. இவங்க தலைவர்கள் இவங்க எல்லாம் பாலஸ்தீனியன் பீப்புள், இவங்க இதெல்லாம் இஸ்ரேல் பீப்புள். ஸோ இவங்க மிலிட்ரி பவர்ல ரொம்ப அதிகம். இப்போ இது இவங்க பாலஸ்தீனியன் பீப்புள், இவங்க உடை நடை பாருங்க, இவங்க ரெண்டு பேருக்கு ஒத்து வரல. அவங்களுடைய ரிலீஜியன், அவங்களுடைய இதை ரிலீஜியன்லாம் நான் யாரும் பேரை சொல்ல விரும்பல. அவங்க ரிலீஜியன், அவங்க உணவு பழக்கம், இவங்க ரிலீஜியன் உணவு பழக்கங்கள்லாம் வித்தியாசப்படுறதுனால, அவங்க மனசும் ஒத்து போகாதனால, இதான் லெபனான். லெபனான் இங்க பாலஸ்தீன், இது கடற்கரை ஓரம். இப்போ ட்ரம்ப் என்ன சொல்றாருன்னாக்கா அவரு பாருங்க, அந்த குரங்கு கதை சொன்னல, அதே மாதிரி ரஷ்யா அண்ட் உக்ரைன் இருந்த மாதிரி இப்ப லெபனான் வந்து கடற்கரை ஓரமா இருக்குன்னு இந்த டூரிசம் பிளேஸ் ஆக்கிடுறேன், இந்த ஜனங்கள்லாம் நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க, அவங்க பாவம் சாப்பாட்டுக்கே இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் அவன் பாரு கமர்ஷியல், ஒரு கமர்ஷியல் மோட்டிவ்ல இந்த லெபனான் பீப்புளுக்கு இந்த கண்ட்ரியை வந்து நான் அப்பார்ட்மெண்ட் கட்டி ஒரு டூரிசம் பிளேஸ் ஆக்கிடுறேன், நீங்க எல்லாம் வெளியே போயிடுங்க அப்படின்னு சொல்றேன். ஸோ அந்த மாதிரி ரொம்ப வல்லரசு நாடுகள்லாம் இந்த சின்ன சின்ன நாடுகள், உலகத்தினுடைய சின்ன சின்ன நாடுகள் மீது ஆதிக்கம் செலுத்தி இந்த ஜனங்கள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்காங்க. So, அதே மாதிரி யோமான் அண்ட் டெரரிஸ்ட் அட்டாக் ஆன் ஷிப், இங்க வந்து யோமான் இருக்கு, இங்க வந்து கப்பல் யுஎஸ்ஏ அமெரிக்கன் கப்பல் இப்படி போகுது. இது வந்து ரெட் சி, இந்த சீக்கு பேர் ரெட் சி. இங்க யோமானுடைய இவங்களும் டெரரிஸ்ட். டெரரிஸ்ட்னா மத தீவிரவாதிகள். மத மதத்துல தீவிரமா இருந்தாவே டெரரிஸ்ட் ஆயிடுறாங்க. ஸோ அதனால எல்லா மதமும் ஒண்ணு, நம்ம மகரிஷி சொன்ன மாதிரி அந்த எல்லா மதமும் ஒண்ணுன்ற எண்ணம் இவங்களுக்கு இல்லை. ஸோ அவங்க வந்து அமெரிக்கன் வேற மதம், இந்த யோமான் பீப்புள் வேற மதம், அவங்க டெரரிஸ்ட், அவங்க மதத்துல மத தீவிரவாதிகள் சொல்றது. அவங்க வந்து இந்த அமெரிக்கன் கப்பல் மேல அட்டாக் பண்ணி அங்க பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இங்க யோமான் வர்சஸ் டெரரிஸ்ட் அட்டாக். அவங்க பாருங்க கையில ஜனங்கள ரைஃபிள் துப்பாக்கியோட தான் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்வேஸ் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்க போல இருக்கு, துப்பாக்கியோட தான் சுத்திருப்பாங்க. யாராவது வந்தாங்கன்னா உடனே ஷூட் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த அங்கேயும் பாருங்க எப்படி பில்டிங் எல்லாம் கொலாப்ஸ் ஆயிருக்கு. ஸோ இதான் இப்போ யுனைடெட் நேஷன், நேட்டோ, பிரிக்ஸ், G7, UNO, டூத் ரிமூவ்ட் லைன் ஸ்டேட்டஸ். இந்த லைனுக்கு இவங்கெல்லாம் சும்மா ஏதோ இருக்காங்க, ஏதோ பேருக்குன்னு நேட்டோ, பிரிக்ஸு, G7, UNO. இப்போ நான் எவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணேன், உக்ரைன், ரஷ்யா, பாலஸ்தீன் அண்ட் இஸ்ரேல் சண்டை, இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் அவங்க ஒன்றும் இன்வால்மெண்ட்டே இல்லை.
பட் பேருக்குன்னா பீஸ் ஆர்கனைசேஷன் யூஎன்ஓ இருக்காங்க, நேட்டோன்னு இருக்காங்க, பிரிக்ஸ்ன்னு இருக்காங்க, G7 இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் இருந்த யூஸ் இல்லை உலகத்துல. இந்த மாதிரி டூத்லெஸ் பவர்லெஸ் ஆர்கனைசேஷன் தான் இவங்கெல்லாம். அது வந்து உக்ரைனை வந்து நான் உதாரணத்துக்கு திரௌபதி தூயில் வரும்போது இந்த துரோணாச்சாரியார்லாம் அமைதியா இருந்தாங்கல்ல. இவங்கெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன்ல நேட்டோ, பிரிக்ஸ், யூஎன்ஓ இவங்கெல்லாம் துரோணாச்சாரியமாட்டு எந்த நாடுகள் எந்த கஷ்டப்பட்டாலும் அது எதுவும் கவனிக்காம அவங்கவுங்க பிழைக்கிறது தான் இருக்காங்களே தவிர, பேருக்கு தான் இவங்கெல்லாம் ஒரு துரோணாச்சாரியார் மாதிரி. நம்ம கம்பராம கம்பராம மகாபாரதத்தை கம்பேர் பண்றேன். துரோணாச்சாரி மாதிரி அமைதியா இருக்காங்க. பட் ஜனங்கள்லாம் இந்த மாதிரி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக இதை போட்டிருக்கேன். ஸோ மிலிட்ரி ஸ்பெண்டிங் இந்தியா ஜிடிபி இது பார்த்தீங்கன்னா இந்தியா பட்ஜெட்டில் இது என்ன மறைச்சிருச்சுன்னு டிஃபென்ஸுக்கு வந்து 6%, 6% பண்ணுறாங்க. எஜுகேஷனுக்கு 6.81%. அந்த மாதிரி பட்ஜெட்ல டிஃபென்ஸ் பட்ஜெட்டில் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த இதில் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸ் டிஃபென்ஸுக்கு 5.3, ரஷ்யா 65, சாரி இது டோட்டல் பர்சன்டேஜ் 5.3, டோட்டல் பட்ஜெட்டில் 5.3, ரஷ்யா 4.5, ஜப்பான். இது எல்லாம் எதுக்குனாக்கா எல்லாம் மிலிட்ரி டெவலப் பண்ணணும். இந்த இதை பார்த்தீங்க. இது வந்து இந்தியா பட்ஜெட்டில் டிஃபென்ஸ்க்கு எவ்வளோ 9.5%, எஜுகேஷனுக்கு 6.1. ஸோ எஜுகேஷனுக்கு ரொம்ப குறைவாக இருக்கு, டிஃபென்ஸுக்கு தான் அதிகமாக பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாருமே டிஃபென்ஸுக்கு தான் இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம இவர் தான் உக்ரைனுடைய பிரசிடென்ட்டு ஜெலன்ஸ்கி. இவர் வந்து ட்ரம்ப் இவர் வந்து ட்ரம்ப் டொனால்ட் ட்ரம்ப். இவங்க ரெண்டு பேரும் இவர் பாருங்க, இவரை டிஷர்ட்டை பிடிச்சிட்டு நம்ம ஒரு சின்ன பையன் வந்தான்னா அவனை சட்டையை பிடிச்சிட்டு ஆட்டல. அந்த மாதிரி அது சின்ன கண்ட்ரி பாவம் கஷ்டத்துல இருக்கு. இவர் தான் ஜெலன்ஸ்கி. அவரை வந்து ரொம்ப கேரோ பண்ணி அவரை அனுப்பி விட்டாங்க. ஸோ இவர் வந்து மோடி நம்ம ட்ரம்ப்பா கூட பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம ட்ரம்ப்புக்கும் மோடிக்கும் அவ்வளோ இல்லை, பட் ஆவரேஜா ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றாங்க. ஓரளவு பரவாயில்ல. நம்ம பாஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அந்த நாடு விசிட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி உலக தலைவர்கள்லாம் இந்த மாதிரி ஒரு நல்ல இதுவா ரிலேஷன்ஷிப்போடு இல்லை, ரொம்ப பிஸ்னஸ் மைண்டோட இருக்காங்க அப்படின்றது தான் இந்த படம். இப்போ கடைசியில் வந்துட்டோம். நம்ம 14 அம்ச திட்டங்கள் கரெக்டாக முடிச்சிருவோம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுப்போர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புறந்த சிறப்புறந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாதல், தேர்திருவா தவித்தல், சிறுவர்க்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், உணவு நீர் பொதுவாக்கல், உண்மை ஒன்றே வழிபடுதல். ஸோ இந்த 14 திட்டத்தையும் நம்ம அடுத்த ஒரு காணொளியில ஒவ்வொன்றா இது அர்த்தம் என்ன, இப்போ உலகத்துல எப்படி இருக்கு, எப்படி இருக்கணும் அப்படின்றத பார்ப்போம். இப்போ என்னுடைய சம்மரி கரெக்டா 12 முடிச்சிருவேன். தனிமனி சம்மரி இப்போ நம்ம பேசுனதுதான் தொகுப்பு என்னன்னாக்கா, தனிமனித அமைதி, தனிமனித ஒழுக்கம் தான் உலக அமைதி. தனி மனிதன் ஒழுக்கமா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அப்பதான் உலக அமைதி வரும். Country development depends on population, knowledge, constitution, political system. Present political system in the world threatens threatens for world war. இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வந்து வேர்ல்டு வார். நீங்க பார்த்தீங்க எவ்வளோ மிசைல் அந்த இதெல்லாம். ஸோ த்ரெட்டன்ஸ் ஃபார் வார். கான்ஃப்ளிக்ட் இப்போ என்ன நடந்ததுன்னா, உக்ரைன் வர்சஸ் ரஷ்யா, இஸ்ரேல் வர்சஸ் பாலஸ்தீனியன், யோமான் வர்சஸ் யூஷியா, சைனா வர்சஸ் நார்த் கொரியா. Without knowing the power of people voting for money. ஸோ நீங்க புரிச்சுக்கணும். நம்ம நாட்டில் ஓட்டு போடுறவங்கலாம் இப்போ நான் கேட்பேன், நான் யாருக்கு ஓட்டு போட்டேன்னு. எல்லாரும் எல்லாம் அப்படிதான் இருக்காங்க, ஏதோ ஒன்று அங்கே போய் ஓட்டு போட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்காவது ஒருத்தர் ஓட்டு போட்டுடுறாங்க. ஸோ அதனுடைய விளைவு தான் நமக்கு இவ்வளோ நம்ம நாடு முன்னேறாதான் இருக்க காரணம்.
இதுதான் முன்னேறினாலுமே நம்ம நாட்டில் இருக்கிற பிரச்சனை என்னன்னாக்கா பாப்புலேஷன் ரொம்ப அதிகம். வேர்ல்டுலேயே நம்பர் ஒன். எங்கே போனாலும் ரஷ்ஷு. நீங்கள் ஷாப்பிங் போங்க, எங்கே போனாலும் ரஷ்ஷு. சென்னை போங்க, எல்லா இடத்துலையும் ரஷ்ஷு. அது பாப்புலேஷனை பர் கேபிட்டா ஜிஎம், பர் கேபிட்டா இன்கம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். நம்ம லிவிங் ஸ்டாண்டர்ட் குறைவாக இருக்கும். அதை இம்ப்ரூவ் பண்ணணும். அது ஒன்று. ரெண்டாவது பொலிட்டிக்கல் சிஸ்டம். நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த கட்சி எப்படிலாம் இருக்கு. ஸோ அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டம் மாறணும்னாக்கா நீங்கள் ஓட்டிங் வந்து ப்ராப்பராக இருக்கணும். நம்ம போடுறத வந்து சீரியஸாக திங்க் பண்ணி ஓட்டு போடுங்க. அதுதான் நம்ம நாட்டை வளப்படுத்தும். நீங்கள் வந்து ஏதோ சும்மா போயிட்டு ஏதோ ஓட்டு போடுதல் உங்கள் உரிமைன்னு சொல்றீங்க. அதெல்லாம் உரிமை தான். அதை கரெக்டாக பண்ணணும். கரெக்டாக பண்ணாதான். மகரிஷி சொன்ன வார்த்தையினுடைய உள்ள அர்த்தம் என்னன்னாக்கா வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள். அப்படின்னா என்னன்னாக்கா நீங்க மக்கள் வந்து நம்ம ஓட்டிங் பவரை புரிஞ்சுக்காம ஓட்டு போடுறதுனால ஆட்சியாளருக்கும் மக்களுக்கும் இடையில ஓட்டிங் பவர் தான் லிங்கிங் பாயிண்ட். நீங்க ஓட்டு ஒழுங்கா போட்டீங்கன்னா நீங்க ஆட்சியாளர்கள் நல்லா இருப்பாங்க அப்படின்றது தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டினுடைய அதர்வைஸ் அர்த்தம். அதர்வைஸ் நமக்கு அறிவு இருக்கு, ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்றோம், வாழ தெரியாதனாக்கா எக்ஸப்ட் ஓட்டிங் தவிர மற்றது எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ஓட்டிங்கில் நம்ம வீக்காக இருக்கும். அதை நம்ம திருத்தி ஓட்டு போட்டால் நம்ம கண்ட்ரி நல்லா டெவலப் ஆகும். அதுதான் மகரிஷி வந்து வாழ தெரியாத மக்களுக்கு ஆள தெரியாத ஆட்சியாளர்கள். நீங்கள் தப்பான ஆளை செலக்ட் பண்ணீங்கன்னா நீங்கள் ஆட்சியாளர்கள் தப்பாக தான் இருப்பாங்க. அதுதான் அதனுடைய மீனிங். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதர்வைஸ் நான் வேற எந்த பொலிட்டிக்கல் இதெல்லாம் இன்வால்வ் ஆக விரும்பலை. அடுத்தது பார்ப்போம். ஸோ இப்போ உலகத்தில் வேதாத்ரி மகரிஷி பிலாசபி வந்து நம்ம மகரிஷியுடைய பிலாசபி வந்து எல்லா ரிலீஜியன் லாங்குவேஜ் புக்லேயும் டிரான்ஸ்லேட் பண்ணணும். அந்த டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்தாதான் அவங்க அந்த ரிலீஜியஸ் புக்கில் இந்த பாயிண்ட்டை கோரிலேட் பண்ணணும். அவங்க ரிலீஜியஸையும் இதுதான் சொல்கிறாங்க. பட் மகரிஷியுடைய கருத்தையும் அவங்க இருக்கிற பைபிள் ஆர் குரான் வாட் எவர் இட் இஸ் அதில் இருக்கிறதும் இந்த பாயிண்ட்ஸை கோரிலேட் பண்ணி அதை கன்வெர்ட் பண்ணி கொடுத்தாங்கன்னா அவங்க வந்து மகரிஷினுடைய இவ்வளோ தத்துவங்கள் சொல்லியிருக்காருல அதெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிலாம் நம்ம நிறைய நாட்டில் நம்ம மன்றங்கள் இருக்கு. அந்த மன்றத்திலெல்லாம் யார் இருக்கணும்னாக்கா திருப்பி நம்ம தமிழ்நாடோ இந்தியன் ஆளுங்களே இருக்கக்கூடாது. அவங்க அந்த ரிலிஜன். இப்போ சவுத் ஆப்பிரிக்கான்னு ஒரு ஆளை தான் வந்து அங்கே இருக்கிற செக்ரட்டரி பிரசிடெண்ட்டாக இருந்தால் தான் அவர் இன்வால்வ் ஆவார், அங்கே ஸ்ப்ரெட் பண்ணுவார். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்ம மகரிஷியினுடைய இதில் வந்து கொள்கைகள்லாம் நிறைய நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் எக்ஸசைஸ் யோகா இதெல்லாம் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா புரியுது, நல்லா வயலண்ட் இல்லாமல் எல்லாம் சாஃப்டாக இருக்கும். அதே மாதிரி அந்தந்த கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளை அந்தந்த மன்றங்கள்லாம் இருக்கு. ஆனால் அந்த மன்றத்தில் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம தமிழ்நாட்டு ஆளுங்க இந்தியன் ஆளுங்க தான் ரெஸ்பான்சிபிள் போஸ்டில் இருக்காங்க. அவங்க இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஜாயின் பண்ண மாட்டாங்க. நம்ம அப்பியரன்ஸை பார்த்துட்டு அவங்க வேற இவங்க ஏதோ இந்தியன் பிலாசபி சொல்லிட்டு இருக்காங்க, நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நம்ம மகரிஷினுடைய கொள்கைகளை அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. அதனால அந்த மன்றங்களில் நம்ம பிரசிடென்ட் அண்ட் செக்ரட்டரி எல்லாம் போட்டு அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்து நம்ம வேதாத்திரத்தை வளர்க்க வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொடுத்து வாழ்க வளமுடன். அடுத்தது பார்ட் 2ல நம்ம வேதாத்திரியம் 14 திட்டங்களையும் மற்றதையும் பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பாக பதில் அளிக்க இருக்கின்றார்கள். கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் தங்களுடைய கைபேசிகளை தாங்களே அன்மியூட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும் பொழுது அது அனைவருக்கும் பயனுள்ளதாக அமையும் என்று என்பதை தெரிவித்துக் கொண்டு முதலாவது அன்பராக கிருபாநிதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட பேசலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா ஐயா வாழ்க வாழ்க வளமுடன். வளமுடன். வாழ்க ஐயா வளமுடன். உங்களுடைய அமைதியான குரல்ல உலக அமைதி, தனி மனிதன் அமைதியிலிருந்து எப்படி போகணுங்கிறத ரொம்ப அழகா சொன்னீங்க.
ரொம்ப சிறப்பா இருந்ததுயா. இது என் சந்தேகம்னா நான் அண்ணன் 2 தடவை யூடியூப்ல கேட்கணும். அவ்வளவு அழகா எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருக்கேன்னு தெரியல. பிளேயர் போட்டு இந்த ஆமா கலர் எல்லாம் கொடுத்து அது எவ்வளவுன்னு ரொம்ப ரொம்ப அருமையா இருந்தது. அம்மா வனஜாமா சொன்னது மாதிரி. ஐயா, இப்ப நான் எனக்கு கேள்வின்னு இத கேட்கல. நான் சின்ன பிள்ளையா இருக்கையில இப்ப ஓட்டு போட சொன்னா பேரண்ட்ஸ் என்ன சொல்றாங்களோ அவங்க பின்னாடி போவோம். அந்த குடும்பமே ஒரு ஆளுக்கு தான் ஓட்டு போடுவாங்க ஆ பெரும்பாலும். அதாவது நான் போட்டது, எனக்கு இப்ப 72 வயசு, 21 வயசுல சொல்றேன். 18 வயசு கூட அது போவாங்க. இப்ப அப்படி கிடையாது. குடும்பத்துல 10 பேர் இருந்தா 10 பேருக்கு ஓட்டு போடுறாங்க. ஆ இப்ப என் பேரனை எதுக்குடா ஓட்டு போடுறேன்னு கேட்டா, அது ஏன் இஷ்டம், ஜனநாயக உரிமை, நீ தலையிடாத அப்படிங்கிறான். ரெண்டாவது ஐயா, சொல் அரசியல்வாதிகளும் தாமரப்பு மாதிரி அப்பப்ப மலர்ந்துகிட்டே இருக்காங்க ஐயா. அது எப்படி வரப்போதோ தெரியல. அப்பப்ப காளான் மாதிரி பூத்துட்டே இருக்காங்க. எந்த ஒரு நிலையான அரசியல் நம்ம நாட்டுல இல்லைன்னு நான் வருத்தத்தோட சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ தெரியலையா. ஒண்ணு. இல்ல. ரெண்டாவது ஆ, ஐயா, என்னுடைய சின்ன பிள்ளை காலத்துல அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் தான் சரியான போட்டியா இருக்கும். ம், நல்ல பீக் டைம்னா ரஷ்யா தான். ரஷ்யா அமெரிக்கா, அமெரிக்கா ரஷ்யான்னு தான் பேசுவோம். வல்லரசுனா அதுதான். இப்ப ஆ, ரஷ்யா கொஞ்சம் டவுன் ஆனது மாதிரி சொல்றாங்க, பிரிஞ்சது மாதிரி சொல்றாங்க. ஆ, இதனுடைய காரணம் என்னையா? ஒண்ணு. ஆ, ரெண்டாவதுயா, ஐநா சபையில 5 நாடு நினைச்சா உலகத்தையே பிடிச்சிடலாம். இப்ப ஆமா. உலகமே பிடிச்சிடலாம் ஐநா சபை. அது என்ன உரிமையில இப்படி வச்சிருக்காங்க? அது ஏன் மாத்தக்கூடாது? அது மாத்துறது யாரு தலையிடணும்? இதெல்லாம் கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா சும்மா என்ன போல ஆளுக்கெல்லாம் கொஞ்சம் புரியுமையா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா, நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன். முதல் பாயிண்ட் நீங்க ஓட்டு. இப்ப அந்த காலத்துல ஒரு சின்ன பையன்னா பெற்றோர்கள் சொல்ற யாரு சொல்றாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது நல்ல இதுதான். ஏன்னா சின்ன பையன்னா அவனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அதனால பெரியோர்கள்னா நல்ல அறிவோட இருப்பாங்க. அவங்க சொல்ற மாதிரி நம்ம போடுவோம் அப்படின்னு 18 வயசு 20 வயசு இருக்கவங்க போடுவாங்க. இப்ப என்ன ஆச்சுனாக்கா, இண்டிபெண்ட் ஆயிட்டாங்க, படிப்புல வளர்ந்துட்டாங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க. ஆனா ஒண்ணு மட்டும் மறந்துட்டாங்க. அந்த ஓட்டுக்கு என்ன பவர், அந்த ஓட்டுக்கு நம்ம போடும் ஓட்டுக்கு என்ன பவர் அப்படின்னு தெரியாம யாருக்கோ ஒண்ணு ஓட்டு போட்டுறாங்க. யாராவது இப்ப நான் நிறைய பேர் கேட்பேன், நீங்க யாருக்குமா ஓட்டணும்னா, எல்லா சார் அப்படிதான் சார் இருக்காங்க, எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க, ஏதோ ஒண்ணு போய் போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப மனசு வருத்தமா இருக்கும். அது காரணம் என்னன்னா, எல்லாருமே அப்படி இருந்தாக்கா நீங்க எதுக்காவது ஒண்ணு ஓட்டு போடக்கூடாது. நீங்க அதுக்கு there are some நோட்டான்னு சில ப்ரொவிஷன் இருக்கு. நோட்டான்னா, நான் ஓட்டு போடும்போது அதுல என்ன இருக்குன்னா, என்னுடைய ஓட்டு யாருக்கும் இல்லை அப்படின்னு கடைசியில ஒரு ரெட் கலர் மார்க் பண்ணியிருப்போம். ஸோ ஆமா அப்படின்னா ஐயா, ஆமா. நான் அதை கரெக்டா பார்த்து போடுவேன். அப்படின்னா என்னன்னாக்கா, இப்ப இருக்கிற ஆட்சி திட்டங்கள் சரியில்லை, எனக்கு இந்த இதுல ஒப்பு ஒப்பு இல்லை அப்படின்னு நீ எக்ஸ்பிரஸ் பண்றீங்க. அப்படி இப்ப எல்லாருமே அந்த மாதிரி சொன்னாங்கன்னா, அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்சியாளர்கள் அவங்க மனநிலையை மாத்திக்குவாங்க. இந்த மாதிரி நம்ம இருந்தோம்னாக்கா நமக்கு ஓட்டு வராது. நம்ம கரப்ஷன் இல்லாம உம் அப்படின்னு அவங்க மனசை மாத்திக்குவாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, பணத்தை கொடுத்தோ இல்ல வேற வேற ஜனங்களை மனசை மாத்தியோ எப்படியாவது ஒண்ணு ஓட்டு வாங்கிடுறாங்க. அதுதான் மகரிஷி ரொம்ப நல்ல மகரிஷி அவர் லெவலுக்கு அவர் ஒரு ஞானின்ற லெவல்ல லைட்டா சொல்லிட்டாரு. பட் அது ஜனங்களுக்கு புரிய வைக்கிறது தான் என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. வாழத் தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்கள் அப்படின்னா என்னன்னா, மக்களுக்கும் ஆட்சியாளருக்கும் இடையில ஒரு லிங்க், ஒரு கனெக்ஷன் என்னன்னா ஓட்டிங் தான். நீங்க ஓட்டு போட்டுட்டீங்கன்னா ஆட்சியாளர்கள் ஆயிடுறாங்க. இந்த ஜனங்கள்லாம் தெரியாம ஓட்டு போட்டாங்கன்னா அவங்க ஆட்சியாளர்கள் அவங்க நினைச்சது பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க எல்லாரும் நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க. உங்க ஓட்டு உரிமை தானே, அதுவும் ஓட்டு உரிமை தான். நீங்க அந்த ஓட்டு உரிமையை கொடுத்துருக்காங்க நோட்டான்றது. நீங்க எனக்கு யாருக்குமே விருப்பம் இல்லைன்னு போட்டீங்கன்னாக்க, நீங்க அந்த பொலிட்டிக்கல் லீடர்ஸ் மனசை மாத்திட்டு அவங்க கரெக்ட் பண்ணிக்குவாங்க. அந்த மாதிரி நம்ம பண்றது இல்ல அப்படின்றதுதான் இதனுடைய விளக்கமா. ரைட்டா? சரியா. ரெண்டாவது, நன்றியா, நன்றியா, சிறப்பு. நீங்க கேட்ட கேள்வி, கரெக்ட்யா, கரெக்ட். நீங்க கேட்டதுக்காக நான் இவ்வளவு தூரம் சொன்னேன் நானு. நன்றி இத ஐயா. நான் இதை ரொம்ப யாரும் சிறப்பா தப்பா இருந்தது. தப்பா எடுத்துக்க வேண்டாம். இது நீங்க இல்ல இல்ல கேட்டதுனால இல்ல விளக்கத்துக்காக சொன்னேன். அடுத்த கேள்வி என்னம்மா, சொல்லுங்க. நன்றி இல்லையா, இந்த நன்றி ரஷ்யா அமெரிக்கா. ஐயா, ரஷ்யா ரஷ்யா அமெரிக்கான்னா அந்த ஆ ர- அமெரிக்காவுடைய வல்லரசு அப்படியே இருக்கு. ரஷ்யா கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. அது ரஷ்யாவில் பிரிவினையா? இல்ல, ரஷ்யாவில்
அவங்க வந்து எல்லாமே ஐஸ் லேண்ட். அந்த கண்ட்ரி வந்து கல்டிவேட்டட் ஒரு ப்ரொடக்டிவான லேண்டு கிடையாது. பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. அவங்க மிலிட்ரி பவர் ரொம்ப வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொலிட்டிக்கல் சிஸ்டத்தில் சம் ப்ராப்ளத்தினால அந்த நாடு கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. அமெரிக்காவில் அப்படி இல்லை. முன்னாடி டொனால்ட் ட்ரம்ப்புக்கு முன்னாடி இருந்த லீடர்கள்லாம் நல்லா கரெக்டாக ரூல் பண்ணி ஜனங்களும் நல்லா ஓட்டு போட்டு அந்த நாட்டை நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க. நான் ஷுவர்ட்டாக முடிச்சுக்கிறேம்மா. ஏன்னா எல்லாருக்கும் சான்ஸ் கொடுக்கணும். ரொம்ப ஓகே ஐயா, நேரம். ஓகே. அது ஒரு ரொம்ப பாயிண்ட்டு. சிறப்பு. இல்லை, ரெண்டாவது நேட்டோவை பற்றி கேட்டீங்க. நேட்டோவில் வந்து ஆமா ஐயா. 195 நாடுகளுக்கு உறுப்பினராக இருக்காங்க. அப்படின்னா 5 நாடுகளுக்கு மட்டும்தான் பவர். சைனா, அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், அந்த மாதிரி ஆஹ், 5 நாடுகளுக்கு தான் பவர் இருக்கு. அப்படின்னா அந்த நேட்டோ, சாரி நேட்டோ இல்லை, யுஎன்ஓவில் பவர் அந்த மாதிரி தான் எழுதியிருக்காங்க. ஸோ அந்த பவர் வச்சுட்டு அவங்க எந்த ரெசல்யூஷனும் பாஸ் பண்ண விடாம அவங்களுக்கு தேவையானதை மட்டும் சட்டத்திட்டங்களை மாற்றி அமைச்சுக்கிறாங்க. அதனால அந்த யுஎன்ஓன்றது வெரி ஸ்ட்ராங்கா இல்லை. நம்ம மகரிஷியே வந்து யுஎன்ஓ கவுன்சில்ல போயிட்டு பேசியிருக்காரு. அது நான் டீட்டெயில்டா நெக்ஸ்ட் இதுல சொல்றேன் அவர் என்ன பேசினாரு கண்டிப்பா. அப்படின்றதெல்லாம் இருக்கு. நம்ம அதனால யுஎன்ஓ எல்லாம் ஒரு நேமுக்கு நாமக்கு வாசிக்கு தான் இருக்க தவிர ஒரு ஸ்ட்ராங்கான பவர்ஃபுல் ஃபோர்ஸபுல் ஆர்கனைசேஷனா இல்லை. அதனால தான் உலகத்துல நம்ம மகரிஷி அதுக்கெல்லாம் வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்காரு. அந்த 16 அம்ச திட்டத்துல எவ்வளோ ரொம்ப கிளியரா சொல்லியிருக்காரு அவரு. அதெல்லாம் நம்ம அடுத்த காணொலியில டீட்டெயில்டா பேசுவோம்மா. நீங்க மிஸ் ஓகே ஐயா, பண்ணாம ஓகே. அடுத்த ரொம்ப அடுத்த சிறப்பு ஐயா. காண ரொம்ப நன்றிம்மா. அடுத்த காணொளிக்கு நன்றி. வந்துருமா. நன்றி. வாழ்க வளமுடன். கண்டிப்பா நான் வரலாம். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க அம்மா, வாழ்க. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி சுப்ரானந்தி அம்மா. நன்றி. வாழ்க வளமுடன். அடுத்ததாக நன்றி. சபரீஷ் சுந்தர வடிவேலம் ஐயா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. அஹ் அம்மா ரொம்ப நன்றி அம்மா. ஐயா கேக்குதுங்களா? வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குது சொல்லுங்க கேக்குது சுந்தரவடி. ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா. எனக்கு ரொம்ப ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஐயா இப்போ இவரு உலகம் முழுவதும் மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க ஐயா. இப்போ பொருளாதார பணவீக்கம், வேலை வாய்ப்பின்மை நிறைய அது மாதிரி இருக்கு. இப்ப இதுல வந்து யாருக்கோ எந்த ரீசன் சொன்னாலும் இதுல வந்து 3ஆம் உலகப் போர் வருமா? ஏன்னா இப்போ எல்லா இடத்துலயும் இயற்கை சீற்றம், மியான்மர்ல கூட எவ்வளவு போய் ஏனோ பூகம்பம் எல்லாம் வந்தது. அது வந்து நம்ம நம்ம ஒழுங்கா எக்காலஜி ஒழுங்கா பார்க்காதனாலதான் அது வந்திருக்கா? அது எல்லாமே கனெக்டடான ஒரு கேள்விங்க ஐயா. இப்ப உலகம் முழுவே அழிய போதா எப்படின்னு ஒரு கேள்வி. நான் சொல்றேன் பாருங்க ஐயா. இப்போ வந்து இறைநிலை நம்ம உலகத்தை படைக்கும் போது அதுக்கு படைப்பு மாதிரி வளர்ச்சிக்கு மாதிரி அழிவுக்கும் சில ஏற்பாடுகளை பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்போ சுனாமி வருதுன்னாக்கா, சுனாமி சுனாமி அண்ட் பூகம்பங்கள் இதெல்லாம் வருதுன்னாக்கா காரணம் என்னன்னா, நம்ம பூமிக்கு அடியில சமுத்திர சீக்கு அடியில பிளாட்டூஸ்ன்னு இப்போ பிளேட்டுங்கெல்லாம் இருக்கு. அதெல்லாம் அந்த பிளாட்டூஸ் ஒரு கட் பண்ணி விட்ட மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டருக்கு ஒரு இது மாதிரி நம்ம அங்கங்க ஒரு கட் பண்ணி விட்டுருக்கு. அந்த பிளாட்டூஸ் மூமெண்ட்னால அந்த பிளாட்டூஸ் மூவ் ஆகும்போது எரிமலையெல்லாம் வருது. அது பூமியினுடைய மத்தியில வந்து குழம்பா இருக்கு. ஹாட் மோல்டன் மெட்டலா இருக்கு. அது வந்து இதெல்லாம் மூவ் ஆகும்போது அதுல இருந்து எரிமலையா வெளியே வருது. இதெல்லாம் நேச்சுரல் பினாமினா. இது கடவுளால் கொடுக்கப்பட்டது. இது எக்கோலஜிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது சுனாமிலாம் வருதுனாக்கா இந்த பிளாட்டூஸ் அடியில் இருக்கிற பிளேட் மாதிரியா இருக்கும். சின்ன சின்ன பிளேட்டுக்கு மாதிரி ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒரு ரவுண்டில் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அரேஞ்ச்மெண்ட்ஸு. அந்த பிளாட்டூஸ் உள்ளார டிஸ்டர்பன்ஸ், பூமியினுடைய சென்டர் பாயிண்ட்ல டிஸ்டர்பன்ஸ் ஆகும்போது இந்த பிளாட்டூஸ்லாம் மூவ் ஆகும். ஒரு பிளேட்டு இன்னொரு பிளேட்டு மாதிரி மேலே மூவ் ஆகும்போது இந்த கடல் அலைகள்லாம் பெருசா அந்த மூமெண்ட்னால கடல் அலைகள்லாம் பெருசா டெவலப் ஆகும். அந்த தண்ணி எல்லாம் ஸ்பிளாஷ் ஆகும். அதுதான் சுனாமின்னு சொல்றது. இதெல்லாம் வந்து கடவுள் வந்து படைப்பதான் சொல்ல முடியுமா தவிர, இதெல்லாம் படைக்கும் போதே எப்படி அழிவுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு ஒரு பிரின்சிபலோ இதெல்லாம் வந்து சுனாமி அண்ட் எர்த்துக்குவைக்கெல்லாம் இதெல்லாம் எக்கோலாஜினால வர்ற மாதிரி எனக்கு தெரியல. எக்கோலாஜிக்கு இந்த அட்மாஸ்பியர் வெளியே நீங்க பூமிக்கு மேலே
பூமிக்கு மேலே சர்ஃபேஸில் நம்ம ஸ்பாயில் பண்ணுறோம். கடலுக்கு அடியிலையும் நிறைய எல்லா மெட்டீரியலும் போட்டு அதுவும் பண்ணுறோம். பட் இது ரெண்டும் நடக்கிறதுலாம் காரணம் நேச்சுரல் ஃபினாமினா. நேச்சுரல் ஃபினாமினா கடவுளால் கொடுக்கப்பட்டது தான். அதை வந்து யாரும் ஒன்றுமே பண்ண முடியாது. புரிஞ்சுதுங்களா ஐயா? புரிஞ்சுதுங்க ஐயா. ரொம்ப ஆ சிறப்புங்க ஐயா. ரொம்ப வாழ்க நன்றி. வளமுடன். நன்றி. வாழ்க்கடம். நன்றி நன்றி ஐயா. அடுத்ததாக கவிதாம்மா, நீங்க பேசலாம் ஐயா கிட்ட. கவிதா கோவிந்தராஜன் அம்மா, ஐயா கிட்ட பேச. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கடமுடன். தனி மனிதன் நிம்மதி ஒழுக்கம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுங்க. அதாவது ஓட்டு போட்டு நல்லவங்களா ஜெயிக்க வைக்கணும். ஆமா. இப்ப நாட்டிலே இல்லையா, நிறைய மலை பிரதேசம், நிறைய ஏழைங்க எவ்வளோ காட்டுறாங்க. பஸ் வசதி இல்ல, படிப்புக்கு 8 கிலோமீட்டர் 9 கிலோமீட்டர் நடந்து வர நமக்கு மனசு ம். ரொம்ப வசதி இல்ல. கிராமத்துல இருக்காங்க ஏழைங்க, அவங்கெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு வழி வந்துச்சுனாலே போதும் தமிழ்நாட்டுல. உண்மைதான். அதுக்கு அதுக்கு ஒரே வழி வந்து நம்ம நல்ல ஆளுங்களை செலக்ட் பண்ணணும். அது நல்ல ஆளுங்களை செலக்ட் பண்ணுறது வந்து கொஞ்ச நாள் கழிச்சு தான் வரும். இப்போ இருக்கிற சிஸ்டம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் வந்து மாறணும். அவங்க வந்து இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருந்தாக்கா நமக்கு ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னா அவங்க மனசுல கொண்டு வரணும். அவங்க மனசுல கொண்டு வந்தாதான் அவங்கள வந்து கரெக்ட் பண்ணிக்குவாங்க. இப்படியே நம்ம ஓட்டு போட்டுட்டே இருந்தோம்னாக்கா நம்ம வந்து அவங்க கரெக்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஜனங்களுக்கே இதுதான் பண்ணும் போல இருக்கு, அதனால தான் நமக்கு ஓட்டு போடுறாங்கன்னு நினைச்சிட்டு அவங்க தப்பா தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை தான் மகரிஷி வாழ தெரியாத மக்களுக்கு ஆளத் தெரியாத ஆட்சியாளர்னு சொன்னாரு. நம்ம வந்து எப்படி நம்ம ஆட்சியாளர்களை செலக்ட் பண்ணணும், எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்றது நம்ம யாராவது ஒருத்தருக்கு போடணுன்றது கரெக்ட் டெசிஷன் கிடையாது. யாரோ இருக்கிறவங்கள யாராவது ஒருத்தர் போடணுன்றது கிடையாது. நீங்க அவங்கள கரெக்ட் பண்ணணும். நம்ம மக்கள் வந்து அறிவாளியா இருந்தா பொலிட்டீஷியன் அவங்க அரசியல்வாதிகளை கரெக்ட் பண்ணணும். அவங்கள கரெக்ட் பண்ணாத வழிய நம்ம இப்படியே தான் இருப்போம். நம்ம நாடும் வந்து மிலிட்ரிக்கு தான் ஸ்பெண்ட் பண்றாங்களே தவிர எஜுகேஷனோ மெடிக்கலோ, நமக்கு ரோடு இல்லைன்னு சொல்றீங்க, தண்ணி இல்லைன்னு சொல்றீங்கல்ல. யாராவது நீங்க நீங்க ஓட்டு போடுறத மட்டும் போய் போட்டு வந்துடுறீங்க. ஆனா இதை வந்து எழுதி கொடுத்தாதான் நான் இதை போடுவோம் அப்படின்னு குரூப்பா எல்லாரும் சேர்ந்து ஏன் நிக்க மாட்டேன்றீங்க? சொல்லுங்க. அடுத்தது அடுத்த அடுத்த எலெக்ஷன் போது அந்த மாதிரி குரூப்பா சேர்ந்து நீங்க கமெண்ட் பண்ணுங்க. யாராவது வந்தாங்கன்னா எங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா நாங்க பண்றோம், இல்லைன்னா எங்களுக்கு ஓட்டு போட்டு யூஸ் இல்லை அப்படின்னு தைரியமா எல்லாம் குரூப்பா சேர்ந்து சொல்லுங்க. யாரும் இண்டிவிஜுவலா வேண்டாம். அந்த ஊரே போய் எல்லாம் சேர்ந்து கரெக்டா சொல்லணும். ரைட்டுங்களாம்மா? ஐயா ஹலோ. அவங்க லைன்ல இல்ல. சரி, ஆஹ் பரவாயில்லம்மா. அடுத்ததுக்கு போலாம். வாழ்க வளமுடன். நன்றி நன்றிங்க. அடுத்ததாக சாம்சங் எஸ்எம், நீங்க உங்க பேரை சொல்லிட்டு ஐயா கிட்ட பேசலாம். சாம்சங் எஸ்எம் M1 வாழ்க M1. வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன்மா. வளமுடன். ஜெயக்குமாரி அம்மா, ஜெயக்குமாரி பேசுறேன் ஒசூர்ல இருந்து. வாழ்க சொல்லுங்கம்மா. வளமுடன். ஆ, ரொம்ப சிறப்பான ஒரு சிந்தனை உரைங்கயா. ரொம்ப எவ்வளவு நன்றி. ப்ரிப்பரேஷன் பண்ணிருக்கீங்க அப்பா. இந்த ஆமா. ஏஜுக்கு உக்காந்துட்டு இவ்வளவு நீங்க பண்றது வந்து எவ்வளவு மகிழ்ச்சி மேல ஒரு ஈடுபாடு அப்படிங்கறத எனக்கு உணர வைக்குதுங்கய்யா. ஆமா. நிறைய கருத்துக்கள் சொன்னீங்க. அதாவது இந்தியாவை வந்து சைனா ஒரு பக்கம், பாகிஸ்தான் ஒரு பக்கம் எல்லாம் புடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா நம்ம வந்து அதை பத்தி கேர் பண்ணிக்கிறது இல்ல, சண்டை போடுறது இல்ல, ஏன் சமாதானமா போலான்ற ஒரு இதுல போயிட்டு இருக்கா. அப்படி என்ன நடக்குது தெரியாது. ஆனா வந்து இவங்க எதுவும் அதை பத்தி எடுத்துக்கிறது இல்லைன்னு ரொம்ப சிறப்புங்கய்யா. கரெக்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, நீங்க சொன்னீங்க இல்லைங்க, இப்ப நம்ம இந்தியா அந்த மாதிரி சைனாவையோ இல்ல பாகிஸ்தானையோ போய் புடிச்சு வச்சிருக்குதுங்களா ஐயா? இல்ல இல்ல நம்மளதான்? இல்ல இல்ல நீங்க சைனா சைனா பீப்புள், இப்போ நான் இந்தியானுடைய பீப்புளுக்கும் சைனா பீப்புளுக்கும் ஏன் சைனா வல்லரசு பெரிய லெவல் போகுதுன்னா அது நம்ம ஜனங்க அந்த பீப்புளுடைய கேரக்டர் பொறுத்து தான் இருக்கு. கேரக்டர்னா அவங்க எப்படி, அவங்க வந்து சைனா பீப்புளை எப்ப சந்தோஷமா வேலை அதிகமா கொடுத்தீங்கன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. உனக்கு வேலை இல்லடா நீ படுத்துட்டு தூங்குனாக்கா ரொம்ப கஷ்டப்படுவாங்க ஓ, அவங்க. நான் சைனீஸ் பீப்புளெலாம் நான் ஒர்க் பண்ணது நிறைய பவர் பிளான்ட்ல பார்த்துருக்கேன். மெஷின் ரோபாட்டிக்ஸ் மாதிரி வேலை செய்வாங்க. சரிங்க. அவங்க கல்ச்சர் ஜப்பான் அண்ட் சைனாவெல்லாம் ஆளுங்க குட்டி குட்டியா இருப்பாங்க, வேக வேகமா வேலை செய்வாங்க. அந்த நாட்டை ப்ரொடக்ஷனை
அதனால தான் சைனீஸினுடைய ப்ராடக்ட் வேர்ல்டு வைடு போகுது, அமெரிக்கா போகுது, எல்லா வேர்ல்டு வைடு அவங்க ப்ராடக்ட போகுது. அது அரசியல் தலைவர்கள் மட்டும்னால கிடையாது, அந்த ஜனங்களை அந்த மாதிரி பழக்கப்படுத்தியிருக்காங்க. சரிங்க. ஸோ அதனால சைனா வந்து பெரிய வல்லரசா இருக்கு. அந்த ஜனங்களுடைய திறமையினால அந்த ஆட்சியாளர்கள் நாடே நல்லா இருக்கு. அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி தான் இருப்பாங்க. நம்மள மாதிரி நமக்கு வேலை இல்லைன்னா ரொம்ப வசதியா போச்சு, போய் படுத்து தூங்கலாம் நினைப்போம். பட் கண்டிப்பா. அவங்க அப்படி கிடையாது. அவங்களுக்கு வந்து வேலை வந்து கரெக்டா மெஷின் மாதிரி, ஆட்டோமேட்டிக் ரோபாட்டிக் மாதிரி இருப்பாங்க அவங்க. ம். அதனால அந்த நாடு வளமா இருக்கு. அந்த நாடு வந்து அந்த நாட்டெல்லாம் ரொம்ப வளமான, ரொம்ப மிலிட்ரி பவர், ஃபைனான்ஸ், வேர்ல்டு ஃபுல்லா எல்லா கண்ட்ரிக்கும் அவங்க பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஓ ஆதிக்கத்தை வந்து இப்போ யுஎஸ்ஏ, இப்போ நெக்ஸ்ட் அமெரிக்காவை விட சைனா வந்து வில் டேக் ஓவர் வெரி சூன் எக்கனாமிக்கலி. ஓ சரி வெரி சரிங்க. சூன், இன்னும் குயிக்கா, இன்னும் கொஞ்ச நாள்ல அமெரிக்கா விட அதிகமாயிடும். ஸோ அவங்க ம். கையில பெரிய பலசாலிகளை போய் நம்ம சண்டை போட முடியாது. முடியாது. கடைசியில கஷ்டப்படுறது வந்து இந்த பொலிட்டிக்கல் பீப்புள் ஆ டெசிஷன் அந்த மாதிரி எடுத்தாங்கன்னா, ஸோ கடைசியில கஷ்டப்படுறது நம்ம பீப்புள் தான், சரிங்க. ஜனங்க ஓகே. தான். அதனால வந்து கொஞ்சம் நம்ம பொலிட்டிஷியன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அந்த காலத்துல நேரு, இந்திரா காந்தி பீரியட்ல இருந்து 1961 தான், 1961 சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் சண்டை வந்தது. அப்ப ம். புரிஞ்சுக்கிட்டாங்க, சரி இன்னுமே நம்ம வந்து சைனா கூட போய் சண்டை போடக்கூடாது அப்படின்னு நேரு பீரியட்லயே அதை டிசைட் பண்ணி, இப்போ அவங்கள இப்போ அமிக்கபிலா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கிரியேட் பண்ணி, சரி போனா போகுது, எங்க இடத்த பிடிச்சிக்கிட்டியா பரவாயில்ல, இருந்துட்டு ம். போகுது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆ. அதனால சண்டைக்கெல்லாம் போனாங்கன்னா ரொம்ப கஷ்டம், போகாம இருக்கிறது நல்லது. அது அப்படியே விட்டுற வேண்டியதுதான் அந்த இடத்த அது வந்து. அந்த அந்த வார்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்க அப்பா எல்லாம் இருந்திருக்காரு. எங்க அப்பா மிலிட்டரி தான். அந்த கரெக்ட். டைம்ல அவரு அங்க அதுல மிலிட்டரியில இருந்தேன்னு சொல்லுவாரு. எங்க பாட்டி எல்லாம் அழுதுட்டு இருந்தாங்க. வருவாரோ இல்லையோ தெரியல அப்படின்ற மாதிரி நான் அதேதான் அதேதான். சொல்லியிருக்கேன். ஸோ அதாங்க அதனால அதான். தேவையில்லாம ஜனங்களை போட்டு கஷ்டப்படுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஆமா. அந்த டெசிஷன் வந்து இப்ப ரஷ்யாவில் ஜெலன்ஸ்கிக்கு இல்லை, அந்த மாதிரி நாலேஜ் இல்லை. அவர் வந்து ஒரு ம். சினிமா ஆக்டர், ஒரு நாள் முதல்வன்ற மாதிரி, ஒரு நாள் ஆ. முதல்வன் மாதிரி அவரை அந்த நான் படத்தில் நடிச்சதுனால அந்த ஜனங்க ஏமாந்து அவருக்கு ஓட்டு. ம். அவரு வந்து நான் நேட்டோ ஜாயின், ரஷ்யானுடைய பவர் பெரிய புலி மாதிரி, ஒரு சுண்டெலி மாதிரி. ஸோ போட்டு இந்த ஜனங்க தான் பாவம் நாசப்படுத்துறாங்க. ஆமா ந- ஆமாங்க. நல்ல நல்ல இந்தியாவுல இருந்து நிறைய எம்பிபிஎஸ் டாக்டர் படிக்கிறதுக்கெல்லாம் உக்ரைன்ல போய் படிச்சிருக்காங்க. ஆமா ஆமாங்க. ம். நல்ல எஜுகேஷன், நல்ல கண்ட்ரி. அதை வந்து அந்த பொலிட்டிக்கல், அந்த ஜெலன்ஸ்கி செலக்ட் பண்ணதுனால, அவருக்கு இமேஜ் ஓடுனால அவர் அந்த டெசிஷன் ம். எடுத்து நாட்டையே கெடுத்துட்டாரு. அதான். ஆனா இதுதான். இந்தியாவுல தாங்க எஜுகேஷனுக்கெல்லாம் வந்து இந்த அளவுக்கு அமௌண்ட் பைசா வாங்குறது அப்படி எல்லாம் மத்த நாட்டுல பாத்தீங்கன்னா அதுக்கு ஃப்ரீயாவே எல்லாமே பண்றதா சொல்றாங்க இங்க ஆமா அதை ஆமா, நீங்க. அமெரிக்கா எல்லாம் வந்து அப் டு +2 வரலாம், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் வரலாம் ஃப்ரீ. ஃப்ரீ என்னுடைய அதான் அதான். கிராண்ட் டாட்டர்லாம் 2 பேர் அமெரிக்காவில் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஓ வாழ்க நான் வளமுடன்ங்க. நான் போயிருக்கேன். அவங்க சரிங்க சரி. அவங்க அந்த எங்க பெரிய கிராண்ட் டாட்டர் வந்து இருக்கிற நாலேஜ் இங்க ம். இந்தியாவில் பிஹெச்டி பண்ணவங்களுக்கு கூட அந்த நாலேஜ் இருக்காது. கிடையாது, ஓ இருக்காது. சரி சரி. அவங்க ஓகே. வீட்டில் வந்தெல்லாம் ஹோம்ஒர்க் எல்லாம் கிடையாது, எல்லாமே ஸ்கூல்ல தான். ஓ சாப்பாடு, மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்சு எல்லாம் ஃப்ரீ, எல்லாம் பஸ் ம். ஃப்ரீ, அங்க சரி சரிங்க. ஃப்ரீ. அந்த ஓ மாதிரி அந்த மாதிரி சரி. சில கண்ட்ரில காலேஜ் வரலுமே ஃப்ரீயா இருக்கு, காலேஜ் ஆமா. வரலும் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி ம். அந்த நாட்டினுடைய வளத்தை பொறுத்தது. நம்ம நாட்டில் வந்து எல்லாம் கரப்ஷன் அதிகம். நம்ம ஆமா. கொடுக்குற டேக்ஸ் எல்லாம் எங்கேயோ போகுது. நமக்கு இங்க ரோடு போடுறது, தண்ணி கொடுக்கறது, இதெல்லாம் விட்டுட்டு ம். எல்லாம் இப்ப தலைவர்களுடைய பெரிய பெரிய ஒவ்வொரு பொலிட்டீஷியனும் 10 வீடு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அதான் மாதிரி அதான். எல்லாம் அதெல்லாம் வந்து நம்ம ஜனங்க, இதுதான் மகரிஷி, ஆள தெரியாது, வாழ தெரியாத மக்களுக்கு ஆள தெரியாத ஆட்சியாளர்கள்னு. ஆமா. ஸோ அததான் வந்து அவரு ஒரு லைட்டா கோடிட்டு வச்சாரு. அதை நம்ம ம். புரிஞ்சுக்கணும், நம்ம சரி. தலைவர்களை செலக்ட் பண்றது நம்ம பொறுப்பு தான், நம்ம ஆமா. கையில் தான் இருக்கு அப்படின்னு எல்லாரும் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுட்டு அதுக்கு சரிங்க. தகுந்த மாதிரி பண்ணணும்.
வாழ்க சரிங்க, வளமுடன்மா. ரொம்ப வாழ்க. சிறப்புங்க. வாழ்த்துக்கள் ஆ ஐயா. நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி ஆ நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்து சபரீஷ் ஐயா, நீங்க ஐயா கிட்ட பேச வந்திருக்கீங்க, பேசுங்க. அம்மா ஐயா, ஒரே ஒரு கேள்வி நீங்க சொன்னதுல இப்போ அது எப்படிங்க ஐயா நீங்க, அதாவது நம்ம சைனா வந்து நல்லா தானே ஐயா ஒரு இப்போ இந்தியன் பிரைம் மினிஸ்டர் மோடி கூட்டிட்டு போய் மகாபலிபுரத்துல எல்லாரும் பெரிய வச்சு நல்லா தானே பார்த்து அமுச்சு இது பண்ணுவாங்க ஐயா. அவரு அதுக்கப்புறம் அவங்க வந்து ஸ்டாண்ட் ஆஃப் கொடுத்தா என்ன ஐயா பண்ண முடியும் இந்தியன் பார்டர்ஸ்ல? அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு வந்து இந்தியன் இப்போ சைனா ப்ராடக்ட்ல வந்து உங்களுக்கு அங்க கம்யூனிஸ்ட் இருக்கிறதுனால டிரான்ஸ்பரன்சி இல்ல இல்லைங்க ஐயா. இப்போ அவங்க எல்லா இடத்துலயுமே அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலயுமே வந்து உங்களுக்கு வேற லிங்க் இது இப்ப இந்தியாவில இருந்து உங்களுக்கு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, என்ன நம்ம என்ன பண்றோம் எங்க இன்வெஸ்ட் பண்றோம் எல்லாருக்குமே இந்தியன் மைண்ட்ஸ் உலகம் முழுவதும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஒரு டிரான்ஸ்பரன்சி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க ப்ராடக்ட்ஸ்ல அந்த மாதிரி இல்ல. என்னதான் அவங்க சீப் ப்ராடக்டா இருந்தா கூட நம்ம ஆளுங்க இங்கிலீஷும் சரி. பட் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதனால அந்த என்ன கம்யூனிஸ்ட் ஆட்சி இல்லையா, அதுல வந்து எப்படின்னு அதை பத்தி நீங்க சொன்னதுனால அதுக்கு உங்க கருத்து கேட்டேன். ரைட்டு, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ சைனீஸ் பீப்புள் பீப்புள் தான் எல்லாருமே, எல்லாத்துக்கும் மூல காரணம் பீப்புளுடைய மென்டாலிட்டி தான். புரியுது இல்லைங்களா? அந்த சட்டத்திட்டங்கள் அந்த காலத்துல ஆரம்பத்துல கம்யூனிஸ்டா டெவலப் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் வந்து டெமோக்ராட்டிக்லயும் நல்லா கொண்டு வரலாம். இப்போ நீங்க இந்தியாவில் கரப்ஷனை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னா சைனீஸோட ஓவர்டேக் பண்ணிடலாம் நம்ம, இல்லையா? ஹலோ. கண்டிப்பாங்க ஐயா. ஆ 100%, 100% உண்மை. 100% உண்மை. ஸோ கரப்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் சிஸ்டம் எல்லாத்துலேயும், ஜுடிஷியல் சிஸ்டம், எல்லா எஜுகேஷன், எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் கரப்ஷன். இதை கரப்ஷனை ஸ்டாப் பண்ணுறது யாருடைய வேலை? இப்போ அரசியல்வாதிகள். ஸோ அரசியல்வாதிகள்னு சொல்லும்போது அந்த அரசியல்வாதிகளை செலக்ட் பண்ணுறது நம்ம தான். ஸோ நம்ம நம்ம வந்து நீங்க என்ன நினைக்கிறாங்க இப்போ நம்ம ஜனங்கன்னாக்க, நான் யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு தெரியல, அதனால யாருக்காவது ஒருத்தர் ஓட்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்றாங்க. அது கரெக்டான ஆன்சருங்களா? இல்லைங்க ஐயா. ஆ ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அதுக்கும் நம்ம, நீங்க ஓட்டு உரிமை உண்டு, அதை ப்ராப்பரா போடணும். அது வந்து நான் எல்லாருக்கும் நாட்டுக்கு எது நல்லதோ, நீங்க கரப்ஷன் இருக்கு, எல்லா இடத்துலயும் பிரச்சனை இருக்கு, பட் இருந்தாலும் ஓட்டு போடுறீங்க. ஏன்னா ஃபர்தரா பீப்புளுக்கு தெரியல என்ன பண்றது அப்படின்ற விளக்கம் தெரியாதனால யாருக்கோ இப்ப அப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. யாருக்கோ ஒருத்தர் மாத்தி மாத்தி ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் வந்தாலும் அதே தான், அதே தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாடு வளர்ச்சி இல்லாம இருக்கு. இந்த கரப்ஷன், ஜுடிஷியல் எலெக்ஷன் சிஸ்டம், பாப்புலேஷன் பாப்புலேஷன் சைனாவில் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இப்போ பர்காபிட்டா இன்கம் எல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப அதிகம். ஒரு டோட்டல் டர்ன் ஓவர் டிவைடட் பை பர்காபிட்டா இன்கம் போட்டால் அவங்கெல்லாம் ரொம்ப அதிகம். நான் சொல்லியிருந்தீங்களா அந்த மாதிரி. அதனால அவங்க லிவிங் ஸ்டாண்டர்ட் வெரி ஹை. அதை வந்து பாப்புலேஷன் கண்ட்ரோல் பண்ணோம், பொலிட்டிக்கல் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணோம், ஜுடிஷியல் எலெக்ஷன் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணணும். இதெல்லாம் வந்து அரசியல்வாதிகள்லாம் பண்ணணும். அந்த அரசியல்வாதிகளை சரிப்படுறது மக்கள் தான். சரிங்க ஐயா. ஆ, ரொம்ப சிறப்பான பதில். கனவு மெய்ப்பட வேண்டும். நன்றி. ரொம்ப நல்லதுப்பா. நல்லது. வாழ்க்கை. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. நல்ல ஒரு சிறப்பான தகவல் ஐயா, சரி. எல்லாருக்கும் பயனுள்ளது. இப்ப கூட நாளைக்கு ஒரு ஆர்மில இருந்து வாலண்டியர் ரிட்டைர்மெண்ட் ஆனவரு, நாளைக்கு பிரம்ம ஞானத்துக்கு தான் ஆழியார் வந்திருக்காரு. அங்கதான் ஆழியார் போயிருக்காருங்க ஐயா. ரொம்ப சிறப்பா இருக்கு. ஏன்னா அவரு சொல்லும் போதே ஆர்மியில இருந்தத அனுபவத்தையும், இப்ப நம்மளுடைய வகுப்புல வந்து 3 மாசம் தான் ஆகுது, ஒரு கொஞ்ச நாள் தான் ஆகுதுங்கய்யா, கொஞ்சம் ஒரு மாசம் தான். ஆனா அவர் அவ்வளவு அனுபவம் சொல்லுவாரு. அதுல இருந்த சாப்பாடுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு நீங்க இன்னைக்கு சொன்ன போது அது ஞாபகம் வந்தது. நன்றி நன்றிங்கய்யா. ரொம்ப சிறப்பு சிறப்பு. மக்கள் ஒவ்வொருத்தருடைய கடமை எப்படி இருக்கணும், நம்மளுடைய மகரிஷி சொன்னதை நீங்க ரொம்ப விளக்கமாக, ரொம்ப அருமையாக, நிறைய நேரம் எங்களுக்கு எல்லாருக்கும் இந்த உணர்வு சேரணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி பிபிடி போட்டு அதனுடைய சிறப்பான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்தீங்க ஐயா. நன்றி நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க என்னுடைய வளமுடன். சொல்லுங்க ஐயா. வாழ்வாளமுடன் என்னுடைய அறிவுக்கு எட்டன அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இது எல்லாமே மகரிஷியினுடைய பிளஸ்ஸிங்னால தான் எனக்கு இவ்வளோ ஈடுபாடு. இந்த கருத்துக்கள்லாம் ஜனங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட இதை நான் டெவலப் பண்ணேன். ஸோ அடுத்தது அடுத்த காணொலியிலையும் இன்னும் டீட்டெயில்டாக நம்ம மகரிஷியினுடைய 14 அம்ச திட்டங்கள்
நம்ம ஃபர்தரா எப்படி உலகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு திட்டங்கள்லாம் ரொம்ப நல்ல திட்டம். ஸோ அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற நம்ம எல்லாருமே பிரார்த்தனை செய்வோம் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நம் கடமை அறவாழ்வின்